அதாவது இணைவதற்குரிய ஒளிவட்டம் தெரிகிறது, உறுதியாக நடக்கும். அவர் எப்ப வேணும் பேசிட்டே தான் இருக்கிறாரு. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. பிரிந்ததுதான். ஏன்னா பிரிந்தது மட்டும் இல்லை, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால் தாங்க முடியல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த அடிப்படையில் அவள் இணைத்துக் கொள்கின்ற வாய்ப்பே கிடையாது. நான் இணையன்னு சொல்றேன். பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் இணைய வேண்டும். இணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை உருவாகும். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஒற்றை தலைமை வந்தால் அனைத்து தேர்தலிலும் நான் வெற்றி பெறுவேன் என்றுதான் எங்களை தலைமை கழகத்தில் ஒரு தேர்தலையும் வெற்றி பெற முடியல. அவராகவே பொதுச் செயலாளர் விலகிக் கொள்வதுதான் அவருக்கு மரியாதையாக இருக்கும். இல்லை என்றால் அவர் அவமரியாதை சந்திப்பார். இந்திய தேசத்தினுடைய இரும்பு மனிதர் என்று வர்ணிக்கப்படுகிற மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரிலே சந்தித்தது இன்றைக்கு இந்திய நாட்டிலே கவனத்தை ஈர்த்திருக்கிற தலைப்புச் செய்தியாக இருப்பது. அதோடு பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து கால் தாமதமாகி கொண்டிருக்கின்ற நிதிகளை எல்லாம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் தமிழக திட்டங்களுக்கு தேவையான நிதியை வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக முன்வைத்திருக்கிற கோரிக்கை. ஏன்னா இவர் தான் எல்லாரையும் கூட்டணி வேண்டான்னு பேச வச்சுட்டாரு. இப்போ நேற்றில் இருந்து அண்ணன் ஜெயக்குமாரை பார்க்க முடியலையா? 11 மணிக்கு பாடி விடுவார். 11 மணி பாடகரை நாங்கள் நேற்றிலிருந்து தேடுகிறோம், ஆளை காணோம். அதற்கு பிறகு பாஜகவுக்கு கொடுத்து மிக கடுமையான பேசக்கூடிய திரு சி வி சண்முகம் அமைதியாகி விட்டார். அண்ணன் உதயகுமார் இன்னைக்கு ஒருபடி மேலே போய் இரும்பு மனிதர் ஒரே போடு. குரங்கினமும் குலுங்கி சிரிக்கக்கூடிய பல்டிகள் அடிப்பதில் அண்ணன் உதயகுமாருக்கு நிகரான அரசியல்வாதி இந்தியாவிலே கிடையாது. அடிச்சார் பாருங்க ஒரே போடு. இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா, தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி. உதயகுமாரோடைய ஓட்டுநரே காலையிலேருந்து சிரித்து வயிற்று வலி வந்து வச்சான் அந்த ஆளுக்கு. இன்னையா இப்படி பேசுகிறாரேன்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்கிறேன், எதை சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கக்கூடியது தவறல்லவா? அமித்ஷா அனுப்பிய சமனுக்கு எடப்பாடி சரணடைந்திருக்கிறார். இது ஒரு அரசியல் நிர்பந்தம். அமலாக்கத்துறையினுடைய சோதனைகள் எடப்பாடியினுடைய சம்பந்திகளை இறுக்கிய போதே தெரியும். நிச்சயமாக இவர் கூட்டணிக்கு கட்டுப்பட்டு விடுவார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய குச்சிக்கு அந்த கோளுக்கு குட்டிக்கரணம் அடிக்கக்கூடிய ஒரு குரங்கு குட்டியாக எதிர்காலத்தில் எடப்பாடி மாறுவார் என்று எல்லோரும் தமிழக மக்களும் எதிர்பார்த்தார்கள். அந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கு உண்மையாக இருக்கிறது. வணக்கம், இது கேள்வி களம். அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி திரும்பியிருக்கிறார். உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்காக அண்ணாமலை டெல்லி சென்றிருக்கிறார். தாமாக விலகாவிட்டால் அவமதிப்பை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று இபிஎஸ்ஐ ஓபிஎஸ் எச்சரிக்கிறார். பாஜக அதிமுகவை நோக்கி செல்கிறது, சரணாகதி அடைகிறது என்கிற ஒரு இடத்திற்கு பதிலாக அதிமுக டெல்லிக்கு சென்று பாஜகவிடம் சரணாகதி அடைந்திருக்கிறது என்று அந்த கட்சியின் முன்னாள் பிரமுகர் மருது அழகராஜ் விமர்சிக்கிறார். பாஜகவை அதிமுக நெருங்குகிறதா? அதிமுகவை பாஜக நெருக்குகிறதா? நாம் விவாதிக்கிறோம். நம்மோடு மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள், எழுத்தாளர் திரு வே மதிமாறன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு சுப்புரத்னம் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள், இவர்களோடு திரு ரவீந்திரன் துரைசாமி இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு மதிமாறன் அவருடைய முதற் பார்வையை கேட்கணும். திரு மதிமாறன், ஒரு நெருக்குதல் தரப்படுகிறது, அதனால் நெருங்குகிறார்கள் அப்படின்றது ஒரு கோணம். எஸ்டிபிஐ மாநாட்டில் பேசின போது கூட
போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும் இல்லை, சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்கிற ஒரு அறிவிப்பை பிரகடனமாக கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருந்தார். ஆனால் நாளடைவில் அவருக்கு வேறு வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. திமுக கூட்டணி உடைந்து சிதறும் என்று எதிர்பார்த்த ஒரு முயற்சி நடக்கவில்லை. விஜய் கட்சி கூட்டணி சேர தயாராக இல்லை. பாஜக இல்லாவிட்டால் பாமகவே கூட இருக்குமா என்பது சந்தேகம் என்கிற பல காரணிகளை முன்வைத்து வேறு வழி இல்லாமல் அவங்களோட சேரப்போறதாக அதிமுக தரப்பு சமாதானம் சொல்கிறது. கூட்டணி உறுதியாகிவிட்டதா பார்க்குறீங்களா? சம்பிரதாயமான சந்திப்புன்னு பார்க்குறீங்களா? இது முன்பே பிரிந்து நின்ற போதே அவர்கள் வேண்டுமென்றே தான் நிற்கிறார்கள், அவர்களுக்குள் மறைமுகமான உறவு இருக்கிறது என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்து கொண்டே வந்தார். அதிமுக பாஜக இடையே ஒரு கள்ள உறவு இருக்கிறது என்று அவர்கள் விமர்சித்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த அரசியல் நகர்வை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க மதி? நாமளே பேசியிருக்கோம். நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த கள்ளக்கூட்டு குறித்து நம்மளே பேசினோம். அதிமுகவுக்கு கோபம் அண்ணாமலை மேலே தானே தவிர பாஜக மேலே கிடையாது அப்படிங்கிறது. அதனால் பாஜகவோட எந்த திட்டத்தையும் அவங்க விமர்சனம் பண்ணதும் இல்லை. பாஜக அரசு குறித்து இதுவரை எடப்பாடியோ அதிமுக ஒரு வார்த்தையும் பேசினதில்லை. மோடி குறித்து கூட ஒரு விமர்சனமும் பண்ணதில்லை. அவங்க அண்ணாமலையோட பிரச்சனையினால தான் பாஜகவோடு வெளியில் வந்தாங்க. அது ஒரு கள்ளக்கூட்டாக தான் நாடாளுமன்ற தேர்தலில். இன்னொரு முகமாக பாஜகவோடு சேர்ந்திருந்தால் சிறுபான்மை ஓட்டு நமக்கு கிடைக்காம போயிடுமோ என்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் வெளியும் நின்னாங்க. அப்படி நின்றும் அது டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்கிறதுனால தான் அந்த கள்ளக்கூட்டு இப்போ அம்பலமாயிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பேசிக்காக அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் திமுகங்கிற கட்சி உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் மொழி இந்தி திணிப்பு எதிர்ப்பு, தமிழ் மொழி உணர்வு, சிறுபான்மை மக்களின் நலன், பெண் கல்வி, இந்த மாதிரியான சமூக நீதி கட்டமைப்போடு தான் அண்ணா கலைஞர்லாம் திமுகவை உருவாக்குறாங்க. ஆனால் அதிமுகவோட உருவாக்கம்ங்கிறது இதுபோல் எதுவுமே அதுக்கு பின்புலத்தில் உருவாக்கப்படலை. சரியாக சொல்லணும்னு சொன்னால் அதிமுக உருவாவதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கலைஞர் இந்த ஆட்சியை எதனால் இழந்தார், முதல் முறை எப்படி இழந்தார்னு பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சிக்காக மாநில அதிகாரத்தை தலையிட்ட ஒன்றிய அரசின் எமர்ஜென்சியை எதிர்த்து தான் கலைஞர் தன் ஆட்சியை விட்டு இழக்கிறார். அவர் அன்னைக்கு எமர்ஜென்சியை எதிர்க்க கூட தேவையில்லை, எமர்ஜென்சி ஆதரிக்க கூட தேவையில்லை. எமர்ஜென்சி குறித்து எந்த கருத்தும் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா அவரோட ஆட்சி போயிருக்காது, அதிமுக கட்சியும் உருவாயிருக்காது. அப்போ அதிமுக உருவாவதற்கு முன்னால் கலைஞர் எமர்ஜென்சியை கடுமையாக எதிர்ப்பதன் மூலமாக ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தப்படுறார். ஆல்டர்னேட்டிவாக எம்ஜிஆர் எமர்ஜென்சி ஆதரிச்சு பேசுகிறார். அதிமுக கட்சி கட்டமைக்கப்பட்டு ஆட்சிக்கு அதிமுக வருது. அப்போ அதோட துவக்கமே அப்படி தான் இருக்குது. அப்போ எப்படி அதிமுக கட்டமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொழி உணர்வு, சிறுபான்மை மக்களின் நலம், இந்தி திணிப்பு எதிர்ப்பு அதெல்லாம் அவர் கிடையாது. அது அடிப்படையில் கலைஞர் எதிர்ப்பு அல்லது திமுக எதிர்ப்பு, அவ்வளவுதான். அதில் அதிமுகன்னு இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் அதிமுகங்கிறது இப்படி புரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழில் ஒரு சொல் இருக்குது, ஒரு நாகரீகம்னு ஒரு சொல் இருக்குன்னா ஒரு சொல்லுக்கு முன்னால் ஒரு ஆன்னு ஒரு சொல்ல போட்டிங்கன்னா அது எதிர்ப்பதமாக மாறிடும். இப்போ நாகரீகம்னு ஒரு சொல் இருக்குன்னா அதுக்கு முன்னால் ஆ சேர்த்திங்கன்னா அது அநாகரீகம்னு மாறிடும். அப்போ இந்த அதிமுகவை நான் எப்படி பார்க்குறேன்னா திமுக அப்படின்னு இருக்கு, அதுக்கு முன்னால் ஆ என்பது திமுகவுக்கு எதிர்ப்பதம், அவ்வளோதான். அந்த அதிமுகங்கிறதுல அண்ணாவுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்போ ஆரம்பத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அரசியல் ரீதியாக ஓட்டு கேட்கறதுல அதிகாரத்தை பிடிக்கிறதுல எதிரும் புதிருமான நிலைப்பாடு இருந்தாலும் அடிப்படையான பிரச்சனைகளில் ஏறத்தாழ ஒரே கொள்கைகளை கொண்டிருக்கிற கட்சி. இடபிள்யூஎஸை ஏடிஎம்கே ஏற்றுக்கொள்ளலை, இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான ஒரு கட்சி, ஒரு மதவாத கட்சி அப்படின்னு நீங்கள் ஏடிஎம்கேவை சொல்ல முடியாது. மத நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. என்னுடைய இந்த கேள்வி கட்சி கிடையாது. ஆனா அல்ல, நான் சொல்லிடுறேன், அந்த மதவாத கட்சின்னு சொல்லலை. மாறாக திமுக என்ன செய்தோ அது எதிராக செய்யறதுங்கிறதோட இயல்பு. ஒன்றும் இல்லை, எம்ஜிஆர் வந்தபோது 86-இல் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு இந்தி திணிப்பு நடந்தது. அந்த இந்தி திணிப்புக்கு எதிராக மிக தீவிரமாக போராடினார் கலைஞருக்கு. தெரிஞ்சுங்க, எப்படி 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை திமுக தீவிரமாக நடத்தியதோ அதுபோல் 86-இல் திமுக கலைஞர் பெரும் இழப்புக்குள்ளாச்சு, திமுக அன்னைக்கு ஒடுக்குமுறைக்குள்ளாச்சு. அப்படி ஒரு போராட்டத்தை என்னைக்கு நடத்தினாங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது நடத்தினாங்கன்னு சொல்றேன். அப்ப நிர்பந்தின் காரணமாக அதிமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கும். அது என்ன, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கணும், ஏன்னா எல்லாரும் இந்திய எதிர்ப்பா இருக்கும்போது அதோடு சேர்ந்து இயங்குமே தவிர தனி கொள்கையே வராது. இடஒதுக்கீடு கூட நீங்க சொல்றீங்க, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த போது அவர் தான் முதல்ல இடபிள்யூஎஸ் பொருளாதார கொள்கை இடஒதுக்கீடு அவர் தான் நடைமுறை கொண்டு வந்தாரு. அது எதிர்ப்புக்கு அப்புறம் தான் கைவிட்டாரு. அப்ப என்னன்னா இதை நம்ம செஞ்சோம்னா இங்க செல்வாக்கு வர முடியாது என்பது இயல்பான ஒண்ணா இருக்குது. அப்போ
இப்போ பாஜக எதிர்ப்புல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நீங்க சொல்ற மதவாத கருத்தா, இவங்க மதவாத கட்சி கிடையாது. ஆனா இது என்னன்னா ஒரு பிழைப்போத கட்சியா இருக்குது. எதை செய்தால் நம்ம போலாம் அப்படிங்கிற கண்ணோட்டம். அது எம்ஜி ஜெயலலிதா வரும்போது இன்னும் மோசமான கண்ணோட்டத்துக்கு மாறி, ஜெயலலிதாக்கு பிற்பாடு எடப்பாடி வந்ததுக்கு பிற்பாடு முழுக்க முழுக்க பிழைப்புவாதம் மட்டும்தான் அதில் இருக்கிறத தவிர அவர்களுக்கு கொள்கை, நீங்க தமிழ்ல பேர் வைக்கிறது அந்த மாதிரி எந்த விஷயமும் அவங்க கட்சியில் எப்பவுமே நடந்தது கிடையாது. ஒரு விஷயம் கூட நடந்தது கிடையாது. இன்னும் சரியா சொல்லணும்னா விடுதலை புலிகளை தீவிரமாக ஆதரித்தார் எம்ஜிஆர் அந்த கட்சி சொல்லப்படுது. இன்னைக்கு வரைக்கும் திமுக எதிர்ப்பாளர்கள் எல்லாரும் சொல்லுகிற எம்ஜிஆருக்கும் அதிமுக சொல்ற பிளஸ் என்னன்னா அது விடுதலை புலி ஆதரிச்சது, தமிழீழத்துக்கு ஆதரவா இருந்துன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க நல்லா தேடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விடுதலை புலிக்கு ஆதரவா பேசுறவங்களோ தமிழீழத்துக்கு ஆதரவா பேசுற ஒரு நபரை கூட நீங்க அதிமுக எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்க்க முடியாது. எம்ஜிஆர் பயங்கரமா பேசுறது கிடையாது. மாறா திமுகக்குள்ள பாத்தீங்கன்னா திமுக ஈழத்திற்காகவே தன் கட்சியை இழந்திருக்குது. இன்னும் சொல்ல போனா விடுதலை புலியை கலைஞர் ஆதரிச்சது கிடையாது. ஆனா தன் கட்சிக்குள் விடுதலை புலி ஆதரவாளர்கள் ஏராளமா இருந்தாங்க. எம்ஜிஆர் தான் விடுதலை புலி ஆதரவாளராக இருந்தார். விடுதலை புலி கலைஞர் ஆதரிக்காத போது விடுதலை புலி ஆதரித்தார் என்பதற்காக ஆட்சி இழந்தது, கட்சி ஒடுக்கப்பட்டது. இது போன்ற எல்லா விஷயங்களும் வேணும்னா திமுக அடிப்படையில் தமிழ் தேசம், தமிழ் உணர்வு சார்ந்த கட்சி என்பதனால் அது கொள்கை சார்ந்து இயங்கிட்டே இருக்குது. அதிமுக கொண்டாட பிழைப்புவாதம். இன்னைக்கு எடப்பாடிகள் என்னாச்சுன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சியில் பெயரளவிலாவது செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படியே மாறி என்னாச்சுன்னா காலில் விழுந்தமா காசை பார்த்தோமாங்கிறத கட்டமைக்காத இந்த இன்னைக்கு இருக்கிற அதிமுக அப்படிதான் உருவாக்கப்பட்டது. ஜெயலலிதா கிட்ட இருந்து வந்தவங்க இவங்க கிட்ட எந்த கொள்கையும் எதுவுமே கிடையாது. நீங்க சொல்ற மதிப்பிட முடியுமான்னு தெரியல. இது போன்ற அவங்களுடைய ஆட்சியில வந்து நிறைய மக்கள் நல திட்டங்களையும் செய்திருக்காங்க. திமுக முன்வைத்த பல கொள்கைகளை இன்னைக்கு கூட வக்ஃபு தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வருகிற போது பிஜேபி பக்கம் நிக்காம திமுக முதலமைச்சர் கொண்டு வந்த அறிக்கையின் பின்னாடி ஏடிஎம்கே நின்று ஓட்டு போடுறதை பார்க்கிறோம். அதிமுக சில இடங்களில் தீவிரமாக கொள்கையை பேசல, திராவிட கொள்கையை பேசல, சமரசம் செய்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். இப்ப கேள்வி வந்து இதுவரை தமிழ்நாட்டில் பிஜேபியோடு கூட்டு சேர்ந்த கட்சிகள், ஒரு நிமிஷங்க, பிஜேபியோடு கூட்டு சேர்ந்த கட்சிகள் இதுவரை ஆட்சியில் இருந்தது இல்லை. சட்டமன்றத்தில் ரெண்டு கருத்து சொல்லப்படும். ஒன்னு ஏற்கனவே இருந்த கூட்டணி மீண்டும் நீடிச்சதில்லைன்னு சொல்லுவாங்க. இரண்டாவது பிஜேபியோடு சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் அவர்கள் கூட்டு சேர்ந்த போதும் தோற்றார்கள், பழனிசாமி அவர்கள் கூட்டு சேர்ந்த போதும் தோற்றாங்க, அந்த கட்சி தோத்துச்சு அப்படின்னு சொல்ற ஒரு வரலாறு இருக்கும்போது பிஜேபியோடு சேரக்கூடிய நிர்பந்தம் திரு பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறதா? தெரிந்தே ஏன் சேருகிறார் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை இருக்கு. இல்ல நான் நீங்க சொல்றது சரியான கேள்விதான். ஆனா நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு வக்ஃபு வாரியம் குறித்து ஆதரித்து வந்து அதிமுக இருந்திருக்குது. இதெல்லாம் என்ன சொல்றேன்னா இதுதான் நிர்பந்தம். ஆனா என்ன விஷயம்னா இதே சிஏ திருத்த சட்டம் வந்தது பாத்தீங்களா? இந்த சிஏ திருத்த சட்டத்துக்கு நாடாளுமன்றத்தில் வாக்களித்தது அதிமுக. இங்க போராட்டம் நடக்கும்போது அது கடுமையான ஒடுக்குமுறை செய்தவர் யார் செய்தார்னா எடப்பாடி. பெண்களை தடியடி நடத்தினார் போலீஸ் வச்சு. அதுவும் இல்லாம சிஏ குடியுரிமை சட்டம் இங்க வந்ததுனால என்ன ஆயிடும்னு கேட்டவர் தான் எடப்பாடி. அப்போ இப்ப ஏன்னா தமிழ்நாடு தலைமையில் திமுக எடுக்கிற போராட்டம் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று இருப்பதனால் இதை ஆதரிக்கிறாங்க. நீங்க சொல்ற 10% இடஒதுக்கீட்டுக்கு கூட அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம் நாடாளுமன்றத்தில் அவங்க எதிர்ப்பு, திமுக மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சது. அப்போ வெளியில் சூழல் தமிழர்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை மையமாக எதிர்கொள் இருக்கும்போது எல்லா கட்சியும் ஏன் சொல்ற பாஜக இந்தியை திணிக்கிற பாஜக காரன் கூட தமிழ்நாட்டுக்குள்ளார இந்தி வேணும்னு பேச மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, மூணாவது ஒரு மொழியா தான் சொல்லுவாங்களே தவிர இந்தி அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு சூழல் பாஜகவே பேச வைக்காத போது அதிமுக அதுக்குள்ள பயணம் பண்ணி ஒரு நிர்பந்தத்தை திராவிட இயக்க உணர்வாளர்களும் திமுக ஆடல் கட்டமைக்கும் போது அதோட அவங்க போறாங்களே தவிர அவங்க கிட்ட கொள்கை சார்ந்த உணர்வுங்கிறது எப்பவுமே கிடையாது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பாஜகவோட சேருவது கூட்டணி பத்தி நீங்க கேட்கிற கேள்விக்கு அவர் வந்து இபிஎஸ் ஒரு பதில் சொல்றாரு. யார் கூட்டணி வைக்கல எல்லாம் சொல்றாரு. ஆனா அவர் எதுல சரியா இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா வெளியில போன ஓபிஎஸ் உள்ள வரக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கிறார். சேருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு தீர்த்து அவரால் சொல்ல முடியுது. பாஜகவோடு சேருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு எடப்பாடியால் சொல்ல முடியல. பாத்தீங்களா, இதுதான் அதிமுக. ஓபிஎஸ் விவகாரத்தில் காட்டுற கரார பிஜேபி விவகாரத்தில் அவரால் காட்ட முடியல அப்படின்னு சொல்றீங்க. திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட கேட்கணும், பிஜேபியை நோக்கி அதிமுக நெருங்கி போதா இல்ல ஏடிஎம்கேக்கு நெருக்குதல் இருக்கா? ஓபிஎஸ் விவகாரத்தில் காட்டுற கரார டெல்லிட்ட பிஜேபிட்ட திரு எடப்பாடி அவர்களால் காட்ட முடியாம ஏற்கனவே எடுத்த ஸ்டாண்ட்ல இருந்து பின்வாங்கிறது ஏன்? ரெண்டு கம்பேரிசன் சப்ஜெக்டாக எனக்கு தெரியல. ஒருத்தர் அவர் சொல்லிட்டார், இன்னைக்கும் சொல்லிட்டார் இபிஎஸ், எங்கள் ஆஃபீஸை பூந்து உடைச்சி ஃபைலெல்லாம் அள்ளிக்கிட்டு போய் ஆமாம் நான் தான் திருடினேன்னு குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி கையில் கொடுத்து போலீஸ்கிட்ட ரிட்டர்ன் பண்ணார். அவரை எப்படி சேர்ப்போம்? பிஜேபி எங்கேயாவது திருடிச்சு ஆஃபீஸை உடைச்சி
தயவு செய்து கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக சசிகலா? சம்பந்தம் இல்லாத கேட்காதீங்க. நான் தயாராக இருக்கேன், எனக்கு அதெல்லாம் ஆட்சேபம் இல்லை. நான் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன், வீட்டில் மனப்பாடம் பண்ணிட்டு வர்றதெல்லாம் கிடையாது. நான் நீங்கள் ஆனால் எப்படி கம்பேரிசன் வருது சார்? அது ஒரு கட்சி, அவர் முதலே சொல்லிட்டார் 6 மாதத்துக்கு பிறகு இன்னைக்கு கூட்டணி வரல. இந்த கம்பேரிசன்றது சார் ஒரு பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வருது சார். சார் முதுகுல குத்துனவர்னு பதில் சொல்றாரு அவர் தான். இதுல ஏன் சார் காம்ப்ரமைஸ் சார்? அரசியல் கூட்டணி யார் கூட வேணாலும் இருக்கலாம் சார். முரசொலி மாறன் சொன்னார், தே ஆர் நாட் அன்டச்சபிள்ஸ். எப்ப அது வரைக்கும் பிஜேபியை திட்டினாங்க, தே ஆர் நாட் அன்டச்சபிள்ஸ். தவறுனா அவங்க அங்கேயும் தப்புன்னு சொல்லலை, இங்கேயும் தப்புன்னு நான் அதை சொல்லலை. அதுதான் அரசியல். அதனால் நெருக்கடி இருக்கா கிருக்கடி இருக்கா இருந்தால் சொல்லுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஸோ கூட்டணி இன்னைக்கும் உறுதி ஆகலைன்றீங்க, கூட்டணின்னு சொல்ல முடியாதுன்றீங்க சார். நீங்களே இப்போ சொன்னீங்க, இன்னைக்கு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறாங்க, பிஜேபிக்கு எதிர்த்து ஆதரிக்கிறாங்க. கூட்டணி வந்திருந்தால் ஆதரிக்க முடியுமா? காமன் சென்ஸ் கொஸ்டின். நான் ஒன்றும் அறிவாளிலாம் இல்லை, 3ஆம் கிளாஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க. வந்திருந்தால் கூட்டணி சார் பார்த்தாரு, வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். நான் சும்மா இதாக பேச வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் வந்திருக்குமானால் இன்னைக்கு தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்கு போட்டிருப்பாங்களா? இப்போ ஏடிஎம்கே ஒரு கன்ஃபியூசிங் சிக்னல்ஸை கொடுக்குதா, இல்லை பிஜேபி விவகாரத்தில் எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் சொல்கிறாரு இந்த கூட்டணி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு மட்டும் இல்லைங்க, அடுத்த நம்ம அசம்பிளி எலெக்ஷனுக்கு தான் பிஜேபியோட சேர மாட்டோம்னு ஸ்டாண்ட் எடுத்த ஒரு தலைவர் உண்மை சார். இன்னைக்கு அதே வார்த்தையை அவரால் சொல்ல முடியலையே சார். எதுக்கு சார் சொல்லணும்? அதே தான் கேட்டேன். அப்ப எதுக்கு சொன்னாரு? திமுக சொன்னிச்சா? அப்ப எதுக்கு சொன்னாரு? பிஜேபி ஏன் பிஜேபி பற்றி திமுக எவ்வளவு பேசிச்சு? ஏன் பேசிச்சு? இல்ல சார், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி ஏன் சொன்னாரு, இப்ப ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை அவர் தெளிவா தான் சொல்றாரு. கொள்கை வேறு, கூட்டணி 1000 தடவை சொல்லிட்டாரு. இல்ல சார், கொள்கை வேற கூட்டணி வேற, ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு, இதெல்லாம் ரைட்டு. எங்க கட்சி பிஜேபியோட 2026 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலையும் கூட்டு சேராது, நான் சொல்றேன் எழுதிக்கங்கன்னு சொன்னதுதான். இப்போ மாறுவது ஏன்னு கேட்டேன் சார். சூழ்நிலை மாறி இருக்கு, ஒரு புது கட்சி வந்திருக்கு, அது 9% ஓட்டு வாங்கும் போல் இருக்கு. அந்த கட்சிக்கு இந்த கட்சின்னு உங்களுக்கு பேர் தெரியும். நான் இது வேஸ்ட். அது மைனாரிட்டியாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்குது. மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கும் போல் இருக்கு, லேடிஸ் ஓட்டு கிடைக்கும் போல் இருக்கு சார். அரசியலில் அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இன்னும் கூட்டணி வந்துடல. நான் திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், வர வாய்ப்பு இருக்கா? இருக்கு, நான் அதை மறுக்கலை. வராதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்த நிமிஷம் வரலன்றீங்க. அவரே சொல்லிட்டாரே சார். திமுகவை தவிர எந்த கட்சியோடும் நான் யார் சார் சொல்ற கிளாரிஃபை பண்ணுறதுக்கு? அதை அவர் வேற மாதிரி சொல்லியிருந்தா நான் பதில் சொல்லணும். சொல்லலையே அவரு. யார் கூட எக்ஸப்ட் டிஎம்கே யார் கூட வேண்டுமானாலும் இன்னைக்கும் சொல்றாரு, ஒத்த கருத்துடைய யார் கூட வேண்டுமானாலும் சேருவோம். அதனால பிஜேபி இல்லை, பழைய ஸ்டாண்ட் கரெக்டு சார். பழைய ஸ்டாண்ட் எல்லா கட்சிக்கும் இருந்திருக்கும். ரொம்ப காலத்துக்கு முந்தின ஸ்டாண்ட் இல்லை சார், ஒரு வருஷத்துக்குள்ள உள்ள ஸ்டாண்ட், 6 மாசத்துக்கு உள்ள ஸ்டாண்ட், 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டாண்ட். ஆமாங்க, தினம் சார், தினம் மாறினாதான் அது அரசியல். இல்லாட்டி தினம் டிபேட்டே வைக்க முடியாது. வானிலை அறிக்கை மாதிரி 6 மாசத்துக்கு வானிலை அறிக்கை மாதிரி சொல்றீங்களே சார், தினமும் மாறுறதுன்னா சார் உங்களுக்கு நல்லா தெரியும். தினம் மாறினாதான் அதுக்கு பேர் அரசியல். அவங்க கட்சி மாறி போயிட்டாங்கன்னு நான் யாரையுமே சொல்லலை, எந்த கட்சியும் நான் குறை சொல்லலை. அன்னைக்கு சூழ்நிலைக்கு பண்ணுறோம். 11 மாதத்துக்கு முந்தி சொன்னார், கதவை இன்னும் திறந்து கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு. போய் கேட்டிருக்கலாம், இன்னும் திறந்து இருக்கலான்னு கேட்டிருக்கலாம். என்ன தப்பு இதில்? என்னால் புரிஞ்சுக்க முடியல. அதில் ஏதாவது என்டிஏ கதவு திறந்துருக்கு, எப்போ வேணாலும் போகலாம். அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று கிடையாது. ஏன் சார், ஏற்கனவே நேற்று நீங்கள் இதை பேசுனீங்களே, இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்கள் சொன்னீங்களே, அதுக்கு இன்னைக்கு ஒரு நியாயம் சொல்லணுமே, நம்ம மக்கள்கிட்ட இப்படி ஒரு கருத்தை சொன்னோமே சார். எந்த சூழ்நிலையில இன்ன காரணத்தினால நிலைப்பாட மாத்திரம். அன்னைக்கு என்ன சொன்னாங்க, தொண்டர்கள் அனைவரும் விரும்பியதால் தொண்டர்கள் உணர்வுக்கு மதிப்பளித்து பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னாங்க. இப்ப எந்த தொண்டர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிச்சு நடக்குது அப்படின்னு தொண்டர்களுக்கு விளக்க வேண்டாம்? உங்களுக்கு தெரியும். நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து நான் உங்ககிட்ட 10 நாள் பேசியிருக்கேன். அவங்க கட்சி தலைவர்கள் 6 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லா பத்திரிகையிலும் இருக்கு. இதையே ஒரு 100 தடவை ஊடகங்களில் பேசியாச்சு. அப்புறம் ஏன் சார் கேட்குறீங்க?
அவங்க அந்த 6 தலைவர்கள். அப்ப எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார்னா மறுத்தார். அப்படி யாரும் என்ன வந்து கேட்கல, அப்படி யாரும் எந்த நிர்பந்தம் இல்லை, யாரும் என்கிட்ட சந்திக்கவே இல்லைன்னாரு. ஆமா சார், என் கட்சியில் அடிச்சுக்கிட்டு நிற்கிறோம், அவர் கத்தி எடுத்தாந்தாரு, இவர் வில் எடுத்தாந்தாரு, எந்த தலைவன் தான் சொல்லுவான்? அப்படிதான் சொல்லணும் கட்சியை காப்பாற்ற. ஓகே, திரு சுப்ரத்தனம் சார், பிஜேபியோட சமரசம் செய்து கொள்வதற்கு தயார், ஆனா ஓபிஎஸோட சமரசம் கிடையாதுன்றாரு. திரு ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, காலையில ஒளிவட்டம் தெரியுதுங்கிறாரு, சாயங்காலம் அவமரியாதை சந்திக்க வேண்டியிருக்கும், நீங்க ரிசைன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டும் சாத்தியமாகிறது மாதிரி தெரியல. இபிஎஸோட பிஜேபி ஒரு டீலுக்கு வந்துருச்சா, அல்லது பிஜேபியோட திரு எடப்பாடி டீலுக்கு போயிட்டாரா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டாங்களான்னு தெரியல. ஓபிஎஸ் ஒரு நட்டாற்றில் விடப்பட்டாரா? கேட்கல, வாய்ஸ் வரல, ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கு சார். சுப்ரத்தனம் சார், உங்க கோணம். அண்ணா வணக்கம். 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 உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய எழுத்தாளர் அருமையண்ணன் மதிமாறன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொன்னார். அதிமுகங்கிறது ஆவணா போட்டாலே அது ஒரு எதிர்ப்பதாக, அதாவது ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரினாலே அர்த்தம் மாறும், ஃப்ரண்ட்னா ஃப்ரண்ட் ஏஎஃப்எஃப் அதோட அர்த்தம் மாறும். எனவே வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் பெயரில் அதிமுக என்று பெயர் வைத்தது அவர் இதயபூர்வமாக, அவர் இதய தெய்வம் என்று போற்றும் பேரறிஞர் அண்ணாவை மதிக்கக்கூடிய வகையில் அவருடைய கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் ஏற்று நடத்துவோம் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று இயக்கத்திற்கு பெயர் வைத்தார்கள். அதற்கு ஒரு உதாரணம், அமெரிக்காவில் வந்து பேச்சு திறனை இழந்து விடுகிறார், கை செயல்படவில்லை, ஆனால் அவர் வந்து ஒன்ஸ் ஹி ரீகெயின்ட் கெப்பாசிட்டி டு ஸ்பீக் அண்ட் ரைட், முதல் அவர் உச்சரிக்க முயன்ற வார்த்தை அண்ணா என்பது, எழுதிய வார்த்தை அண்ணா என்பது. அதேபோல் டாக்டர் கலைஞர் அவர்கள் இது நோய்வாய்ப்பட்ட பிறகு பேச முடியாமல் இருந்தவர்கள் சுயநினைவு திரும்ப பொழுது முதலில் உச்சரித்த வார்த்தை அண்ணா என்பது, எழுதிய வார்த்தை அண்ணா என்பது. எனவே அண்ணா என்பது திராவிட இயக்க சித்தாந்தவாதிகளுக்கு அது ஒரு படம் அல்ல, எங்களுக்கு பாடம், எங்கள் வாழ்வின் தத்துவம், எங்களுடைய அரசியல் எங்களுக்கு எல்லாமும் தமிழ்நாட்டில் அண்ணா தான். அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சித்தாந்த ரீதியாக நாங்கள் பயணித்து வருகிறோம். We don't compromise on our basic principle enshrined by our leader பேரறிஞர் அண்ணா. அதை அருமை சகோதரர் மதிமாறன் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த வார்த்தையை அவர் திரும்ப பெற வேண்டும். I was personally wounded. அவர் மூத்த எழுத்தாளர் இப்படி பேசியது. இரண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன் நான். அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், தன்னை அறிவான் தரணியை ஆழ்வான் என்று. இது வந்து தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடியவர்களுக்கு ஒரு இலக்கண வரி, ஒரு இலக்கண வழிகாட்டு நெறி, தி டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்று சொல்லுவோமே அரசியலமைப்பு சட்டம். அதன் போல பொது வாழ்க்கையில் ஒரு இயக்கத்திற்கு தலைமை ஏற்க வேண்டியவருக்கு இருக்க வேண்டிய தகுதி என்பது என்னவென்றால் தன்னை அறிவான் தரணி ஆழ்வான் என்பது. ஆனால் இதற்கு நேர்மாறாக 11 தோல்விகளை சந்தித்த பிறகும் தன்னை உணராமல் இன்றைக்கு வாய்க்கு வந்த போக்கில் தான், அதாவது போகிற போக்கில் போகிற திசையில் ஏதோ ஒரு பொறுப்பற்றதை போல, என்ன தெருக்களில் பேசி தெரிவதை போல், லைக் எ லேமேன் ஸ்பீக்கிங் அவுட் ஆன பப்ளிக் ஃபோரம் எடப்பாடி பழனிசாமி பேசுவது என்பது உண்மையிலே அவர் தலைமை பொறுப்பிற்கு உள்ளபடியே இன்னும் தகுதியை வளர்த்து கொண்டு விட்டாரா என்ற அடிப்படை கேள்வி எழுகிறது. நீங்கள் வந்து அருமையான அழகாக சொன்னீங்க. எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன சொன்னாருங்க, இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல சட்டமன்ற தேர்தலுக்கும் பிஜேபியுடன் கூட்டணி கிடையாது என்று அடித்து சொன்னார். கடந்த வாரம் சேலத்தில் கொடுத்த பேட்டியில் சொன்னார். ஏன்னா அப்படி இருக்கிற பொழுது இவர் டெல்லி செல்கிற பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், எதற்காக நான் தலைமை புதிதாக திறந்த கட்சி ஆஃபீஸை திறக்க போகிறேன்ட்டு. அதே இதில் வந்து வீடியோ இதில் திறந்து வச்சுட்டீங்களே, நீங்கள் ஆன்லைனில் திறந்த முன்னாடி போகிறீங்க, இவருடைய அறையில் வந்து அண்ணா வினோதமான செய்தி, இவர் உட்கார்ந்துருக்காரு, எதிரே திரு தம்பிதுரை அவர்கள் 1984 புரட்சித் எம்ஜிஆரால் துணை சபாநாயகராக உருவாக்கப்பட்டவர், 27 வயதில் துணை சபாநாயகர் ஆக்கப்பட்டவர், அம்மாவால் மத்திய அமைச்சராக ஆக்கப்பட்டவர். ஆனால் அந்த தலைவர்களுடைய படம் இல்லை. ஒரு வினோதமான செய்தி, தன் படத்தையே தன் தலைக்கு மேல் மாட்டிக்கொண்டு அதை ரசித்த ஒரு பெருமானார் எடப்பாடி பழனிசாமி படத்தை கட்சி அலுவலகத்தில் இருக்கிறது இயற்கை சார். அது வந்து அவரே போய் வச்சாரா, அவருடைய தொண்டர்கள் வச்சாங்களா, அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஸ்பெசிபிக்கான பாயிண்ட் வரேன் திரு சுப்ரத்தனம் சார். இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் மாதிரியான இரும்பு மனிதர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படின்னு ஆர்பி உதயகுமார் புகழ்றாரு. திடீரென்று முன்னாடி வந்து மோடி தான் எங்களுக்கு டேடி அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேசினது ஒரு பேசு பொருளாச்சு. இன்னமும்
ஒரு சந்திப்புக்கு பிறகு தன் கட்சி தளபதிகள் எல்லாம் விட்டு ஒரு கூட்டணிக்கான ஒரு ஆயத்தத்தை செய்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அதோட வெளிப்பாடு தான் ஆர்பி உதயகுமாரோட பேச்சுன்னு எடுத்துக்கிறதா, இல்லை கூட்டணி முடிவாயிடுச்சு அதில் ஓபிஎஸ்க்கு இடமில்லைன்றத இன்றைக்கும் அவர் கராரா சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறதா? அண்ணா, ஓபிஎஸ்க்கு இடம் இல்லைன்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு? ஏன்னா திரு அமித்ஷா அவர்களை, உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை இவர் சந்தித்து வந்த பிறகு இப்படியெல்லாம் முன்னுக்கு முன் முரணாக பேசுவார் என்று தெரிந்துதான் அவர் உடனே ட்விட்டர் போடுறாரு, தெளிவாக போடுறாரு. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் ஆட்சி அமைக்கப்படும் அப்படிங்கிறாப்ல. therefore மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி has been relegated to a no man's place. தலைமை தாங்குவது எடப்பாடி பழனிசாமி அல்ல, அதிமுக அல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி. யார் வேண்டாலும் தலைமை தாங்குவோம், அதில் மத்தியில் இருக்கக்கூடிய நாங்களே we will dictate termsங்கிறது அதோட அர்த்தம். அப்படி இருக்கிற பொழுது யாரை சேர்ப்பது யாரை நீக்குவது என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை. அந்த இடத்தை தெரிந்தோ தெரியாமலையோ ஒரு வீக்னஸ் புரிஞ்சு கொண்டு பாரதிய ஜனதா தலைமை எடுத்துக்கொண்டது. சீட்டு உண்டா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்கிற இடத்துல இபிஎஸ் இல்லைன்றீங்க. ஆனா திரு அமித்ஷா அவர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இந்த சந்திப்புக்கு பிறகு அவர் சொன்னது 2026 என்டிஏ ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. என்டிஏ ஆட்சி அது இதுவரையில் தமிழ்நாட்டில் அடைஞ்சது திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி. இப்போ வரக்கூடிய ஆட்சியை ஒரு கூட்டணி ஆட்சியாக மாத்துறதுக்கு பிஜேபி ட்ரை பண்ணுதா? என்டிஏ ஆட்சின்னா அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடாது, முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அண்ணா, அதுதானே கேவலம்னா. என்டிஏ ஆட்சின்னு சொல்றது ஒரு மாநில கட்சியை பிரதான 33 வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை என்று குறிப்பிடாமல் என்டிஏ என்று சொல்வது மிகப்பெரிய கேவலம் என்பது என்னோட கருத்து. காரணம் என்ன, அதிமுக இட் இஸ் டிவைடட் ஹவுஸ், அதாவது சிதறி போய் இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக பார்க்கப்படுகிறது. அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு ஃபர்மிடபிள் ஃபோர்ஸாக இருந்தால் இன்றைக்கு we can dictate terms to பிஜேபி. இதற்கு முன்னால் அம்மா காலத்தோட அவர் ஒப்பிட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அம்மா காலத்தில் என்னென்ன இருக்கு, தமிழ்நாட்டை நோக்கி தேசிய தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஆனால் இன்றைக்கு இவர் அப்பாயின்மெண்ட் கேட்டு ஓடோடி போறார். அங்கே அவர் போய் சேரும் வரை நான் அதை பார்க்க போகிறேன் இதை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாரே தவிர, கடைசி அங்கே போன பிறகு நான் தலைவர் இதை பார்க்க வந்தேன், கட்சி ஆஃபீஸை பார்க்க வந்தேன்னு சொல்கிறாரே தவிர, ஏன் அப்படி உறுதித்தன்மை இல்லாமல் அவர் இருக்கிறார் என்றால் காரணம் அவருடைய தலைமைக்கு அங்கு மரியாதை இல்லை என்று தான் அர்த்தம். எனவே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவருடைய தலைமையின் கீழ் சீர்கட்டு கிடக்கிறது என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு பிஜேபி ஒரு தலைமை பொறுப்பை எடுத்து அதை எல்லா அதிமுகவே ஒன்று சேர்க்கக்கூடிய பொறுப்பை பிஜேபி எடுத்துக்கொண்டதை போல பிஜேபி அசியூம் பண்ணலாம் சார். அதுக்கு ஏடிஎம்கே ஈல்ட் ஆகணும் இல்ல? நீங்க சொல்றீங்க ஒன்றுபட்ட அதிமுக இன்னைக்கு பலவீனம் ஆயிடுச்சு, அதனால அந்த ரோலையும் பிஜேபியே பண்ண பாக்குது. என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொல்றதே அதிமுகவுக்கு இழுக்கு அப்படின்னு சொல்ல வர்றீங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏல சேர்றதுல அவருக்கு எந்த பிரச்சனை இல்லை, அதை ஓப்பனா வச்சிருக்கிறாரு. ஓபிஎஸ்க்கு இடம் இல்லைன்னு சொல்றாரு, தன் கட்சியில இடம் இல்லைன்றாரு, அதுல அவர் கராரா இருக்கிறாரு. அண்ணா, ஓபிஎஸ்க்கு இடமில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய இடத்தில் அவர் இல்லை. அதைத்தான் நீங்கள் அந்த தலைப்பு அவர் ட்விட்டரோட உள்துறை அமைச்சர் ட்விட்டரோட தலைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும்னா, என்டிஏ தலைமையிலான ஆட்சிங்கிறப்ப இது அதிமுகங்கிற வரி வராதப்ப அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு அங்கே பொதுச் செயலாளர் சொல்லிக்கொள்ளக்கூடியவருக்கு அங்கே என்ன வேலை இருக்குது? எனவே யார் who are going to the partners அண்டர் என்டிஏ அலையன்ஸுங்கிறத அதை டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல பிஜேபி இருக்குன்ற அதோட அர்த்தம். அதுதான் நம்மளுக்கு ஒரு மாநில கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்று நான் சொல்ல வருகிறேன். டெல்லியில என்ன அணின்ற பேர்ல வேணா இருக்கலாம், தமிழ்நாட்டில் அமைகிற போது அது அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக அணி அப்படின்னு தான் அழைக்கப்படும். அமித்ஷா அவர்கள் போட்டிருக்கிற அந்த கருத்து இந்த சந்திப்புக்கு பிறகு போட்டிருக்கிறது ஏடிஎம்கேவை ஒரு மட்டப்படுத்துற ஒரு சிறுமைப்படுத்துற முயற்சி அப்படின்னு ஒரு கோணத்தை சுப்ரத்னம் சொல்றாரு. சார், அவருக்கு என்ன ஆசையோ அதெல்லாம் அவர் அமித்ஷா போட்டுக்கலாம். நான் தான் கூட்டணியே வரலை சார். நேற்று பார்த்துட்டு வந்த பிறகும் இன்னைக்கு திமுகவினுடைய தீர்மானத்தை ஆதரித்து ஓட்டு போடுது. வெளிநடப்பு செய்தது ஆர்பி உதயகுமார் காலையில் ஒரு ட்வீட் போடுறாரு, இந்தியாவோட இரும்பு மனிதர்னு அமித்ஷாவை புகழ்றாரு.
சார் கன்ஃபியூஸான சிக்னல்ஸை கொடுக்குறாங்க. அவர் அந்த கட்சியோட மாபெரும் முட்டாள்தனம். எனக்கு உதயகுமார் சித்தப்பார் பையெல்லாம் கிடையாது. நான் ஐம் நாட் ஒப்ளைஜ் டு ஹிம். அதெல்லாம் உங்களுடைய ஆசையின் காரணமாக கண்ணாமின்னான்னு பேசி கட்சிக்கு கெட்ட பேர் வாங்குறது உதயகுமாருக்கு பேச கற்றுக்கணும். ரொம்ப சிம்பிள் சார். எதிர்கட்சி துணைத் தலைவர் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடுத்த இருக்கையில் உட்காந்துருக்கிறவர். அதனால தான் கற்றுக்கணும்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக சொன்னீங்க சார். ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காரு, இரும்பு மனிதர், நாளைக்கு ஒரு துருப்பிடிச்சு போயிடுமான்னு கேட்பான். என்ன பதில் சொல்லுவீங்க? இரும்பு துருப்பிடிக்கும்ல. அடுத்து அது யாருக்கு வரும்? எடப்பாடிக்கு வரும். நீ அவரையும் இரும்புன்ட்டீங்க சார். பேசுகிற போது எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வார்த்தைகளை குறைப்பது நல்லது. எனக்கும் அவரோட ஈகர்னஸை காட்டுதா சார்? பிஜேபியோட போய் சேரணும், அமித்ஷாவோட குட் புக்ல தான் இடம்பெறணும்னு ஒரு ஈகர்னஸ் ஏடிஎம்கேல இருக்கிறவங்களுக்கே வந்துருச்சா? தவறில்லை சார். அமித்ஷாவை பற்றி, மோடியை பற்றி நீங்கள் என்ன வேணால் புகழ்ந்து பேசுங்க. அதுக்கு மெட்டீரியல் என்னன்னா எழுதுகிற ஒரு 15 பக்கம் எப்படி கமிட் பண்ணாமல் புகழ்ந்து பேசலாம்னு மெட்டீரியல் இருக்குது, பேசலாம். ஆனால் இரும்பு வல்லபாய் பட்டேல் இதெல்லாம் கூட்டணியே என்ன முடிவாகலாம். அப்போ தான் ஓட்டு போடுறீங்க. எழுத்து வக்ஃப் மசோதாவில் முதலமைச்சர் கொண்டு வந்ததில் அப்போ நீங்கள் இதை மாதிரியெல்லாம் பேசுகிறதுங்கிறது யாராக இருந்தாலும் நான் அவங்களுக்கு கட்டுப்பட்டவெல்லாம் கிடையாது. அதனால் தவறு சார். நானும் அதை பார்த்தேன், மனசு வருத்தப்பட்டேன். பேசியிருக்க கூடாது. திரு சுப்ரத்தனம் குறுக்கிட்டீங்க. ஆனால் இரும்பு துருப்பிடிச்சிருமான்னு அன்னை கேட்குறாரு மூத்த வழக்கறிஞர் சர்தார் வல்லபாய் பட்டேல் முதல் உள்துறை அமைச்சருக்கு இரும்பு மனிதர்னு பட்டம் கொடுத்தப்ப இதெல்லாம் நம்ம இதெல்லாம் அப்படி துருப்பிடிச்சிருன்னு நினச்சா அவர் பிரிந்து கிடந்த ப்ராவின்சஸ் எல்லாம் ஒன்று சேர்த்த ஒரு மாமனிதர்ங்கிற அடிப்படையில் இரும்பு மனிதர் ஸ்ட்ராங் மெட்டல்ங்கிற அடிப்படையில் சொன்னாங்க. எனவே திரு உதயகுமார் அவர்கள் சொல்ல வர்றது அவர் அப்படி தாங்க. உதயகுமார் அவர் அன்னை தமிழ்மணி அன்னை சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு எதை வேணாலும் பேசுவார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றுவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா அதுதான் இங்கே மாநிலத்தில் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் தலைமை தாங்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் தமிழ்மணி அண்ணே சொன்னார் அமித்ஷா என்ன வேணாலும் போடலான்னு. அமித்ஷா ஒன்றும் ரோட்டில் போகிறது கிடையாது. இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் வலிந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு பல காலம் காத்திருக்க வைக்கப்பட்டு பிறகு அப்பாயின்மெண்ட் வழங்கப்பட்டதாகத்தான் நான் அறிந்தவரை கிடைக்கக்கூடிய செய்தி. அப்படி 2 மணி நேரம் அவர் சந்தித்த பிறகு அவர் உடனடியாக தலைமை யார் என்பது அங்கு பேசப்பட்டதுனால தான் ஒரு உள்துறை அமைச்சர் பொறுப்புள்ள உள்துறை அமைச்சர் போடுறாரு. காரணம் என்னன்னா சீட் சரி சொல்லிட்டாங்க. இன்னும் கூட்டணியே முடிவாகல. அமித்ஷா அவருடைய ஆசையை என்டிஏ ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு அவர் என்ன ஆசையை வேணா வெளிப்படுத்தலாம். அது அதிமுகவை கட்டுப்படுத்தாது இன்னைய தேதியில அப்படின்றது திரு தமிழ்மணி அவர்கள் சொல்ற வாதம். நான் ஜி.கே. நாகராஜ் அவருடைய கோணத்தை கேட்டுறேன். திரு ஜி.கே. நாகராஜ் சொல்லுங்க சுப்ரத்தன் சார். ஒரு செகண்ட். இன்றைக்கு பேசிய திரு உதயகுமாரோ திரு எடப்பாடி அவர்களோ சொல்லி இருந்தால் நியாயம். அந்த வார்த்தையை திரு இபிஎஸ் அவர்களோ இன்றைக்கு பேசிய குறைந்தபட்சம் உதயகுமார் கூட சொல்லியிருந்தா பரவாயில்ல. திரு தமிழ்மணி சொல்றதுல ஒரு அர்த்தம் இல்லை. ஆமா, அவர் கட்சிக்காரர், அவர் ஒரு பார்வையாளர். அவருக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கோ அந்த கோணத்துல இருந்து சொல்றாரு. இப்ப என்டிஏ ஆட்சி 2026 அப்படின்னு அமித்ஷா சொன்னா அதை ஏற்க முடியாது அப்படின்னு திரு பழனிசாமி தரப்புல பதில் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க நீங்க. என்டிஏ ஆட்சி கிடையாது, கூட்டணி ஆட்சி கிடையாது, ஆட்சி இவங்க பிரகடனப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? கூட்டணின்னு நான் வரலையா சார் வெளியில? நீங்க சார் ஆட்சிக்கெல்லாம் பிரகடனப்படுத்திருக்கணும். நம்ம அதிமுக தலைமை இவங்க சொல்ற மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப்பா இருந்தா உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கணும்னா குணான்னா உங்களுக்கு தெரியாது இல்லை. இம்மீடியட்டா இது என்ன வாட் இஸ் திஸ், நம்ம என்ன பேசணும், நீங்க வாட்டில் உங்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இங்க தமிழ்நாட்டில் நான் வீதிகளில் ஓட்டே கேட்டு போக முடியாது. அனைத்து இந்திய அண்ணா மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி அம்மா ஆட்சின்னு சொன்னாதான் எனக்கு வாக்கு விழுகும் ஓட்டு விழுகுன்னு உடனே துடித்து பதில் சொல்லியிருக்க வேண்டும். அதை அவர்கள் மறுக்க தயங்குகிற பொழுது இட் ஷோஸ் லீடர்ஷிப் வீக்னஸ். அது அண்ணா ஆட்சின்னு சொன்னாதான் ஓட்டு விழும், அமித்ஷா ஆட்சின்னு சொன்னா ஓட்டு விழாதுன்னு நீங்க அவர்கிட்டயே சொல்றீங்க. கேட்டுருவோம் சார். நம்ம ஜி.கே. நாகராஜ் சாருடைய கோணத்தை கேட்டலாம். ஜி.கே. நாகராஜ் நிறைய கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கு. உங்க கோணம் என்ன சார்? மறுபரிக்க வந்திருக்கணும். வணக்கம் மிஸ்டர் குணா உட்பட அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அதாவது பாரதிய ஜனதா கட்சி பற்றி பேசுனீங்க, ஏதோ கள்ள உறவு அப்படியெல்லாம். உலகிலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, உலகிலேயே மிகச்சிறந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தேசியம் என்ற கொள்கையை அமெரிக்க அதிபர் பார்த்து காப்பி அடிக்கிற அளவுக்கு மிகச்சிறந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அவங்க சொன்னாங்க அமித்ஷா எறும்பு மனிதர், போற்றக்கூடிய மனிதர். அந்த
பெயர் சால பொருந்தும். ஆர்டிகல் 370 அவர் இல்லாமல் இருந்தால் வந்திருக்காது. வடகிழக்கு மாநிலங்களில் பல மாநிலங்களில் பல தீவிரவாதிகள் சரணடைஞ்சிருக்கிறாங்க. 1450 கிலோமீட்டருக்கு இன்னைக்கு வேலி போடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் அமித்ஷா அவர்கள். உண்மையான இரும்பு மனிதர். 2 வருஷமா கலவரம் ஓயல சார். ரெண்டாவது இன்னும் சந்திப்பு வந்துருவோம் சார். சார் ஒரு மணிப்பூர் காரணம் யாருங்கிறத திரும்ப சொல்றேன் சார். மணிப்பூர் காரணம், கலவரத்துக்கு காரணம் காங்கிரஸ் அவர்கள் தூண்டிவிட்டது சரி செய்து கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது, திமுக நண்பர் கருஞ்சட்டை அணிந்த நம்முடைய நண்பர் மதிமாறன் அவர்கள் பேசினாங்க. இது மாதிரி திமுகவுடைய கொள்கை என்ன, அதிமுக குறித்தெல்லாம் பேசினாங்க. திமுகவுடைய கொள்கை 1949 ராபின்சன் பார்க்கில் ஆரம்பித்தப்ப அண்ணா என்ன சொன்னார்? பொருந்தா கல்யாணம் இந்த கட்சியை தோற்றுவிக்குதுன்னு சொன்னார். அதுதான் கல்யாணம். பெரியார் சிறு பெண்ணை மணந்து விட்டாருங்கிற காரணத்துக்காக கட்சி ஆரம்பித்தாங்க. அப்புறம் நாகரிகம் குறித்தெல்லாம் பேசினார். நாகரிகம், பாப்பாத்தி என்கின்ற வார்த்தை நாகரிகமா, அண்டங்காக்கைங்கிற வார்த்தை நாகரிகமா, காண்டாமிருக தோழன் இது நாகரிகமா? இதெல்லாம் நீங்க பேசுற பேச்சு. நாகரிகத்தை பத்தி பேசுகின்ற, நாகரிகம் குறித்து பேசுகின்ற அருகதை திமுகவுக்கு இல்ல. அதனால அந்த கட்சி பத்திரிகையாளர் இருந்தாலும் சரி. திரு ஜி கே நாகராஜ் 1967 அண்ணா தலைமையில ஆட்சி அமைந்த உடனே அந்த ஆட்சியையே பெரியாருக்கு காணிக்கை அப்படின்னு பெரியாருக்கு காணிக்கை செலுத்தினார். அந்த ஆட்சியே அவருக்கான காணிக்கைன்னு சொன்னவர் அண்ணா. அதே சட்டமன்றத்தில் சொன்னார். அவருடைய ஆதரவுல வராத ஆட்சி. பெரியார் காமராஜர் தான் ஆதரிச்சார். ஆனால் அண்ணா சொன்னார் என் ஆட்சியே பெரியாருக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொன்னார். அந்த வரலாறுலாம் பேசினா ரொம்ப நேரம் ஆகும். நம்ம டெல்லி, சென்னை, கோயம்புத்தூர் ஏர்போர்ட், ஆர்பி உதயகுமாருடைய இரும்பு மனிதர், சுப்ரத்னம் சொல்ற கூட்டணி ஆட்சி, இந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட் வாங்க சார். கூட்டணிக்கு ஏடிஎம்கே ஓட கூட்டணிக்கு தயாராயிட்டீங்களா? இல்ல சார், அவர் பேசுறப்ப நீங்க கேட்டிருந்தீங்கல்ல, அவர் சொல்ற கருத்துக்கு நான் மறுத்து சொல்லி அனுமல. ஓகே. இல்ல சார், ரெண்டாவது கள்ள உறவு, கள்ள உறவுன்னு பேசுறாங்க. என்ன கள்ள உறவுன்னு தெரியல. திமுக பாஜகவோட கூட்டணி இருந்துச்சே, நீங்க எங்க கூட கூட்டணி இருந்தீங்கல்ல, வாஜ்பாயோட சேர்ந்து எங்களுடைய ஆட்சி அமைஞ்சு மந்திரி சபை இடம் பெற்றீங்கல்ல, அப்பங்க போச்சு அந்த கள்ள உறவு. சரி, மதிமுக உடைய வைகோ அவர்கள் உங்களை குறித்து பேசாத பேச்சா, இல்ல கள்ள உறவுன்றது சட்டமன்றத்தில் என்ன பேசியிருந்தாங்க? இதுக்கு முன்பு என்ன பேசினாங்கன்னா, ஏடிஎம்கேவே பிஜேபியோட நேரடியான உறவுல இருந்த போது யாரும் அதை கள்ள உறவுன்னு சொல்லல, மறைமுக கூட்டணின்னு சொல்லல. அதிகாரப்பூர்வமாக கூட்டணி 2 கட்சியும் அறிவித்து பொதுக்குழு, செயற்குழு, மாவட்ட நிர்வாகிகள், தலைமை நிர்வாகிகள் அறிவிச்சு வெளிப்படையாக பகிரங்கமாக கூட்டணி பேச்சு, கூட்டணிக்கு சம்மதம், கூட்டணி சேர்றோன்னு பொலிட்டிக்கல் டிக்ளரேஷன், ஒரு ரெசல்யூஷன் பண்றது வேற சார். இந்த விமர்சனம் எங்க இருந்து வருதுன்னா, பிரிந்திருந்த போதும் ஏடிஎம்கே என்டிஏல இருந்து வாக் அவுட் பண்ண பிறகும், பிஜேபி கூட்டணியை முறித்த பிறகும் பிஜேபியோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு அப்படின்றத தான் திமுக விமர்சனம் பண்ணிட்டு வந்தது. நம்ம இந்த பாயிண்ட்க்கு வந்துருவோம் சார். 2026 என்டிஏ ஆட்சின்னு திரு அமித்ஷா அவர்கள் சொல்றதுக்கும் ஏடிஎம்கேல இன்னைக்கு இரும்பு மனிதர்னு ஆர்பி உதயகுமார் சொல்றதையும் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? சார், இன்னைக்கு திமுகவினால் துயரப்படுகின்ற மக்கள் அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? திமுக என்கின்ற இந்த கட்சி தீய சக்தி வீழ்த்தப்பட வேண்டும். தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. போதைப்பொருள் கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகிறது. டாஸ்மார்க் ஊழல் 1000 கோடியை தொட்டு விட்டது. இன்னும் கணக்கையில் எவ்வளவு போகும் தெரியாது. இதை விட மிக முக்கியமா பெண்கள் ரோட்ல நடமாட முடியல. இதையெல்லாம் இன்னைக்கு பாக்குறப்ப மக்கள் மனநிலையே அவர் திமுக என்கிற கட்சி வீழ்த்தப்பட வேண்டும். நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னும் வலுவான ஒரு கூட்டணி அமைய வேண்டும். மக்களுடைய கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்ல. அவர் பேசி முடிக்கட்டும். சொல்றேன் சார், சொல்ல வரேன். கேள்வியே புரியல நினைக்கிறேன். சொல்ல விடுங்க. அவரு அதாவது திருப்ப கேள்வி விவாதம் என்ன நோக்கி போகுது, எதை பத்தி கேள்வி வச்சிருக்காங்கன்னு தெரியாம அவருக்கு என்ன சொல்றேன் சார், சொல்றேன். கேட்ட கேள்விக்கு 3 முறை கேக்குறாரு உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு தமிழ்ல தான கேக்குறாரு, உங்களுக்கு தமிழ் புரியுது இல்ல சார்? நான் கேட்டு இந்தி ஆதரவாளர் நீங்க அமைதியா இருங்க சார். நீங்க பதட்டப்படுறீங்க. சம்பந்தம் இல்லாம வளர்றீங்க சார். பெரியார் பத்தி பேசுறீங்க, அண்ணா பத்தி பேசுறீங்க, திமுக ஆட்சி பத்தி சார் வளர்றேன்னு சொல்ல கூடாது. நீங்க வளர்றதை விட தவறா வளரல. நீங்க தான் வளர்றீங்க. பெண்கள் பாலியல் வன்முறை செய்யற, சிறுமிகள் மீது பாலியல் வன்முறை செய்யற பாரதிய ஜனதாவின் யோக்கியதை பத்தி பேசுறோம். உங்களால தாங்க முடியாது. நாங்க அதை பத்தி பேசல. மாறா உங்ககிட்ட அவர் கேட்ட கேள்வி பத்தி நான் பேசுறேன். பதில் தெரியலனா தெரியலன்னு யோகியதை பத்தி நான் கேட்டேன். பதில் தெரியல கல்யாணம் செஞ்சு வந்த பெரியார் கல்யாணம் போட்டு அவர் சொன்னார்ல. இப்போவும் நான் அண்ணா திமுகவை தான் சொன்ன விமர்சனம் பண்ண.
இல்லங்க நாகரிகம்னு சொல்றதுல அதிமுக தான் சொன்னேன். யார பேசுறீங்க பாஜகக்காரர் வந்து நாகரிகமா நீங்க பேசுற அருகதை இருக்கான்னு கேக்குறேன். இதுதான் கள்ள உறவு. இதுதான் கள்ள உறவு. திமுகவுக்கு அந்த அருகதை இருக்கான்னு கேக்குறேன். பதில் சொல்லுங்க. அதுக்கு அதிமுகவை நாகரிகம் குறித்து பேசுற அருகதை பாஜக இருக்குதா? பாத்தீங்களா? திமுக இருக்கான்னு கேக்குறேன் நான். உங்களுக்கு கேள்வி கேட்டதுக்கு பாஜக பத்தி பேச அருகதை இருக்கா? நீங்க என்ன பண்றீங்க? அவங்களோட எல்லாரும் கட்சி வைக்கிறீங்க. எல்லாரும் கட்சி வச்சு அந்த அருகதை இருக்கான்னு கேக்குறேன். அது என்ன கள்ள உறவு? ஏன் கள்ள உறவு? என்ன வார்த்தை கள்ள உறவு? அது சரியா பேசி போலாங்க. சும்மா மேடை வந்து கடிச்சிட்டு கண்டபடி எல்லாம் பேச கூடாது. நீங்க வேற பேசுற வார்த்தை சரியா இருக்கணும். குழம்பு சாப்பிட்டேன், மத்தியான மீன் குழம்பு சாப்பிட்டால பதில் கிடையாது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நாகராஜ், நாம கருவாடு சாப்பிட்டோம். ஒரு நிமிஷம் மதி, ஒரு நிமிஷம் அலோவ் பண்ண எப்படிங்கற நான் திரு நாகராஜ் கேட்டேன்ல. அவர் பேசுற மிஸ்டர் குணா நான் கேட்டனா இல்லையா? அப்ப நீங்க என்ன பேச அனுமதிக்கணும்ல? மிஸ்டர் குணா என்ன பேச அனுமதிக்க வேண்டாமா? நீங்க பேசுங்க சார், கூட்டணிக்கு வாங்க சார், நிகழ்காலத்துக்கு வாங்க சார், நடப்பு அரசியலுக்கு வாங்க சார். நான் பேசிட்டு இருக்கேன். மதிமுக பேசாத பேச்சா நான் கேக்குறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ அர்ஜுனாதங்கிறவரை வந்து கட்சியில இருந்து கொண்டு போய் அவங்களோட விஜய் கட்சியில சேர்த்திருக்கு. வேங்கவேல் குறித்து அவங்க பேசி இருக்காங்க. இத விட யார் சேர்த்திருக்காங்க? நீங்க சேர்த்திருக்கீங்களா? அவர் சேர்ந்திருக்கார் சார். அவர் பிரிஞ்சு போய் ஒரு கட்சியில சேர்ந்திருக்காரு. சீட் வாங்குறதுக்கு என்ன பண்ணாங்க சார்? விடுங்க சார், நான் பேச விடுங்க சார். மிஸ்டர் குணா எப்படி நான் பேசுறேன்னு சொல்லுங்க. என் கருத்து வேண்டாமா உங்களுக்கு? உங்க கருத்தை கேட்டா நாலாவது முறை கேட்டுட்டு இருக்கேன். என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொல்றீங்களே, 2026 தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சின்னு சொல்றீங்களே, அதுல ஏடிஎம்கே இருக்குமா? ஏடிஎம்கே இல்லாத என்டிஏ ஆட்சியா? என்டிஏ ஆட்சினா முதலமைச்சரா அண்ணாமலை இருக்க போறாரா? திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா? ஏடிஎம்கே அதுல ஏதாவது கொஞ்சம் இடம் இருக்குமா? உங்க திரு அமித்ஷா போட்டிருக்க ட்வீட் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன் சார். ஒரு கேள்வி நான் உங்களை கேட்கிறேன். என்னைக்காவது முதலமைச்சர் அறிவிச்சிட்டு நாங்கள் ஏதாவது தேர்தலில் சந்திச்சிருக்கிறோமா? உங்களுக்கு தெரியுமா? அது நீங்கள் டெல்லி கூட பார்த்தீங்க. டெல்லியில் கூட நாங்கள் முதலமைச்சர் தேர்வு செய்ய டைம் ஆச்சு. ஜனநாயக அடிப்படையில் ஒரு நிமிஷம் குறுக்கிடுறதுக்கு நீங்க மன்னிச்சுக்கணும். இரண்டாவது கேள்வி ஒரே வரியில குறுக்கிடுறதுக்கு மன்னிச்சுக்கணும். பிஜேபிக்கு எங்கெல்லாம் கன்வீனியன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அறிவிப்பாங்க, சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அறிவிப்பாங்க. எங்க உங்களுக்கு நல்ல கேண்டிடேட் இருக்கோ, யோகி ஆதித்யநாத் கேண்டிடேட்னா அங்க யோகி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சுட்டு ஓட்டு கேட்பீங்க. எங்க உங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் இல்லையோ அங்க முதலமைச்சரை அறிவிக்க மாட்டீங்க, தேர்தலுக்கு பிறகுன்னு சொல்லுவீங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தா ஆப்கி பார் மோடி சர்க்கார்னு அடுத்த அரசு மோடி தான் பிரதமர்னு அறிவிப்பீங்க. பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கிறது, முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறது நீங்க பின்பற்ற ஒரு நடைமுறை. உங்களுக்கு எங்க கன்வீனியன்ஸ் இல்லையோ அங்க நீங்க பின்பற்ற மாட்டீங்க சார். கட்டாயமா பின்பற்றோம் சார். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, என்ன காரணம்? எங்க எங்களுடைய ஆட்சி முழுமையாக இருக்கிறதோ, எங்க ஆட்சி நாங்க தான் விஜய் வரப்போகிறது என்று மக்கள் விரும்புகின்றாலோ அங்க தாராளமா அறிவிச்சிருவோம் சார். அங்க அறிவிச்சா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது, இது மக்களுடைய எண்ணமாகவும் இருக்குதுன்னா நிச்சயமா அறிவிச்சிருவோம். ஆனா இருக்கின்ற பொழுது, பலமான கட்சிகள் இருக்கின்ற பொழுது நிச்சயமா அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பாங்க. அது நிச்சயமா எங்கள் செயல்பாடு தான். இதான ஜனநாயகம்? இதான ஜனநாயகம்? இதைத்தான் நாங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, முதலமைச்சர் வேட்பாளர் ஒருத்தர் அறிவிக்கிறதோ, பிரதமர் வேட்பாளர் ஒருத்தர் அறிவிக்கிறதோ ஜனநாயகமே கிடையாது. பெரும்பான்மை பெற்ற கட்சியின் எம்பிக்கள் கூடி தங்கள் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. வாஜ்பாய் அப்படித்தான் தேர்ந்தெடுத்தாங்க, மன்மோகன் சிங்கை அப்படித்தான் தேர்ந்தெடுத்தாங்க, தேவகவுடாவை அப்படித்தான் தேர்ந்தெடுத்தாங்க. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு ஒருத்தர் சொல்றது இட்ஸ் அகைன்ஸ்ட் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் அப்படின்ற ஒரு கோட்பாடு இன்னொரு பக்கத்துல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு கேட்கிறேன். 2026 என்டிஏ, ஏடிஎம்கே, அண்ணாமலை, திரு பழனிசாமி, அதுல ஓபிஎஸ் இருப்பாரா? அவருக்கு ஏதாவது ஸ்பேஸ் இருக்கா? ஆமா பாருங்க. ஓகே, நான் பதில் சொல்றேன். அதாவது இதுவரைக்கும் எந்த கட்சியாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வேண்டாம் நாங்க சொல்லியிருக்கோமா சார்? இதுவரைக்கும் சொல்லியிருக்கோமா? அதிமுக வேண்டான்னு சொன்ன கூட நாங்க வேண்டான்னு சொல்லல. நாங்க சொன்னோம் கதவு ஜன்னலை எல்லாம் திறந்து வைத்து காத்திருக்கிறோம், வாருங்கள், இந்த தேசத்தின் நலனுக்காக நாங்க தயாராக இருக்கிறோம், தேச பணியாற்ற விரும்பினால் வாருங்கள். நாங்க அலட்சியமா இல்லையா? கூப்பிட்டமா இல்லையா? நாங்க என்னைக்காவது யாராவது வேண்டாமன்னு சொல்லியிருக்கிறோமா? சொல்லுங்க நீங்க. நாங்க தான் நிலைப்பாடு எடுத்திருக்கிறோமா? எங்களுடைய ஆட்சி நல்ல ஆட்சி, மக்கள் விரும்புகின்ற ஆட்சி. 2 சீட்ல இருந்து இன்னைக்கு 80% ஆஃப் த இந்தியா வி ஆர் ரூலிங். 80% இந்தியாவை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் பாரதிய ஜனதா கட்சி நீங்க என்ன மாடல்ல ஆட்சி பண்ண போறீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி ஆட்சி பண்ண போறீங்களா? அந்த ஆட்சியில திரு ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சர் வேட்பாளரா இருப்பாரா? அந்த ஆட்சியில பிஜேபிக்கு என்ன ரோல்?
சார் பொண்ணு பார்ப்போம், கல்யாணம் பண்ணுவோம், குழந்தை பிறகு சார் பேர் வைப்போம். சொல்லுங்க, என்ன சார் அவசரம் உங்களுக்கு? இதெல்லாம் டைம் வர்றப்ப தெரியும் சார். ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி ஃபார்ம் ஆகட்டும், அப்புறம் ஆட்சி அமைப்போம், எம்எல்ஏக்கள் வருவாங்க, அப்ப முடிவு செய்யும் சார். இதுல என்ன மாற்று திரு மதிமாறன், திமுக ஒரு கூட்டணியை தொடர்ந்து செயல்பட்டு வருது. இப்போ என்ன தமிழ்நாட்டில் நெடுங்காலமாக சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு அரசியல் கூற்று என்னன்னா, ஒரு தேர்தலில் ஒன்றா நின்று தேர்தலை சந்திச்சவங்க அடுத்த தேர்தலில் ஒன்றா நின்று தேர்தலை சந்திக்கிறது இல்லை. அது பொது தேர்தல்களில் அந்த கூட்டணி வழக்கமாக இயல்பாகவே ஏதேனும் காரணத்தினால உடைந்து விடும், சிதறிவிடும், அந்த காம்போசிஷன் மாறிடும் அப்படின்றது ஒரு நடைமுறை. ஆனால் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அப்படியே இந்த நிமிஷம் வரலையும் இருக்கு. இன்னொரு கருத்து பிஜேபியோடு கூட்டு சேர்ந்த கட்சி, அது திமுக சேர்ந்த போதும் தோற்றிருக்குது சட்டமன்ற தேர்தலில், அதிமுக சேர்ந்த போதும் சட்டமன்ற தேர்தலில் தோற்றிருக்கிறது. பிஜேபியோட சேர்றவங்க தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறது இல்லைன்னு ஒரு கருத்து 2 தேர்தலில் நிரூபணமாகியிருக்கு. இந்த பின்புலத்தில் நடக்கிற இந்த முயற்சிக்கு ஏடிஎம்கேவும் பிஜேபியும் முரண்பட்டு அரசியல் பேசி வந்தாலும் என்ன இப்ப சமாதானம் சொல்லப்படுது அப்படின்னா, தேர்தல் நெருங்க நெருங்க திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோணத்தில் தங்களுக்குள்ள கன்சென்சஸ் இருக்கோ இல்லையோ, பிடிக்குதோ இல்லையோ, வேற வழி இல்லாமல் திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு இடத்துல இவங்க ஒன்று சேருவாங்க அப்படின்னு பலர் சொல்லி வந்தாங்க. இப்ப அதை நோக்கி ஏடிஎம்கே பிஜேபி நகருகிறதா? ஆமா, நீங்க 2018 ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி திமுக தலைவராக இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமைக்கு வந்தார். அவர் தலைமைக்கு வந்தபோது மிக மோசமாக இன்னைக்கு பிஜேபி மட்டும் இல்லை, பல நடிகர்கள் நிறைய பேர் கட்சி ஆரம்பித்து வெற்றிடம் வந்துருச்சு, ஸ்டாலினுக்குலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் தான் அடுத்ததுன்னு சொல்லி நிறைய பேர் கட்சி ஆரம்பித்து, நிறைய பேர் ஆளாளுக்கு சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஆரம்பித்து அவருக்கு எதிராக கடுமையாக பேசினாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட யாருக்கிட்டையும் பேசலை. ஆனால் அவர் தலைமை பதவிக்கு வந்த உடனே அவர் வச்ச கூட்டணி இருக்கு பாருங்க, அந்த கூட்டணி ரொம்ப முக்கியமானது. நல்லா தெரிஞ்சுங்க, 10 வருஷம் ஆட்சியில் இல்லை திமுக, முதல் முறையாக தலைவராக தலைமைக்கு வராரு தளபதி ஸ்டாலின் அவர்கள். அப்போ அவர் எப்படி வைக்கணும்னா, கொள்கை சார்ந்து கூட்டணியை விடவும் செல்வாக்கு பெற்ற கட்சிகளை தான் கூட்டணியாக சேர்ப்பாங்க, அப்படிதான் ஜெயிச்சிடணும் அப்படின்னு. ஆனால் அவர் அப்படி வைக்கல. மாறாக மக்கள் நல கூட்டணியிலிருந்து அவர் யாரோ ஆர்கனைஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நல கூட்டணியில் செல்வாக்கு பெற்ற கட்சி தான் விஜயகாந்த் கட்சி. அந்த கட்சி தான் எல்லாருக்கும் சீட்டு கொடுக்குது. அப்போ விஜயகாந்த் கட்சி எல்லாருக்கும் சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இவர் யாரை ஆர்கனைஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த்ங்கிற செல்வாக்கு பெற்ற விஜயகாந்தை வெளியில் வச்சுட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து நின்னும் மக்கள் நல கூட்டணி டெபாசிட் வாங்கல. மாறாக அந்த கட்சியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக போன்ற கட்சிகளை மட்டும்தான் உள்ள சேர்க்கிறாரு. அப்போ அவரோட நோக்கம் எப்படியாவது ஜெயிச்சிடணுங்கிறது இல்லை, மாறாக பிஜேபி எதிர்ப்பு பிரதானமானது அப்படிங்கிறத அவர் எதிர்க்கட்சி தலைவராக பதவி ஏற்ற போதே அவர் ஆர்கனைஸ் பண்ண கூட்டமைப்பு. அதற்கு பின்னால் சட்டசபை தேர்தல், மீண்டும் சட்டசபை தேர்தல் வருது. சட்டசபை தேர்தல் வரும்போது அவர் ஆட்சிக்கு வரணும், எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடணும்னு எல்லாரும் திமுக காரர்கள் எல்லாரும் விரும்பினாங்க. நாங்க கூட எப்படியாவது திமுக ஆட்சிக்கு வந்துடணும், இவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடணும் நாங்க கூட விரும்பின போது கூட அந்த கூட்டமைப்பில் மீண்டும் பலம் சேர்க்கிற மாதிரி செல்வாக்கு பெற்ற விஜயகாந்தியோ அல்லது வேற வட மாவட்டங்களில் இன்னும் செல்வாக்கா இருக்கிற பாமகவையோ சேர்க்காமல் அதே கூட்டணியோட போனார் பாருங்க. அதுல யாருமே அவர் சேர்க்கலங்கிறது. அவர் 19 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து போன சட்டசபை தேர்தலில் இருந்து இன்றைய நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அவர் கட்சி தலைவராக ஒரு கூட்டமைப்பை எப்படி உருவாக்குவது என்பதில் அடிப்படை பாஜக எதிர்ப்பு. ஆட்சியில் அமைக்கிறோம், அமைக்க போறோம், ஆட்சியில் மீண்டும் ஜெயிக்கிறோம், ஜெயிக்காம போறோம் நாடாளுமன்ற தேர்தலில், எனக்கு அது முக்கியம் இல்லை. பாஜக இந்த நாட்டை சூறையாடுகிறது, அதை தோற்கடிப்பதற்கு நான் அகில இந்திய அளவில் வேலை பார்ப்பேன்னு பார்த்தார்ல, அவ்வளோ ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவர் பார்த்தீங்களா. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக பாஜக பல்வேறு வேடங்களில் 19 திரும்ப திரும்ப போட்டு பார்க்குறாங்க திமுகவுக்கு எதிராக. அது எடுபடலை. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் வெளியில் நின்று இவங்க நீங்க சொன்ன முதலமைச்சர் சொன்ன மாதிரி கள்ளக்கூட்டுங்கிறது அப்படிதான் இருந்தது. எங்கேயுமே நான் பல தொகுதியில் போனால் பாஜக காரங்க அதிமுக திட்டமாட்டாங்க, அதிமுக பாஜக திட்டமாட்டாங்க. பல இடங்களில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக அதிமுக வேட்பாளர் நடந்துப்பாங்க தொகுதியில் நேரடியாக நான் பார்த்திருக்கிறேன். இந்த கள்ளக்கூட்டம் நேரடியாக நான் பார்த்திருக்கிறேன். அப்படிலாம் இருந்து கூட இவங்களால் ஜெயிக்க முடியலன்னு வந்த பிறகு இன்னைக்கு இந்த 3 ஆட்சி முடிந்து 4வது ஆட்சி சாதனையில் கிராமப்புற பெண்கள் மத்தியில் இன்னைக்கு முதலமைச்சர் கொண்டு வந்த சாதனைகள் எல்லை கடந்து போகுது.
நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு பேசுற பாஜக காரர், அதிமுக காரர், எல்லா வீட்டு பெண்களுக்கு, வெறும் திமுக குடும்பத்து பெண்களுக்கு மட்டும் அவர் நலத்திட்டங்கள் கொடுக்கல. திமுக அல்லாத குடும்பத்து பெண்கள், ஒரு முதலமைச்சரா என்ன பண்றாரு, எல்லா பெண்களுக்குமான கொடுக்கிறார். 1000 ரூபாய் திட்டங்கிறது ஒப்பீட்டளவில் அதிமுக பெண்கள் தான் அதிகம் வாங்குறாங்க. பாஜக பெண்கள் அதிகமாக வராங்க திமுக பெண்களை விடவும். அப்போ இவங்க இந்த பக்கத்துல பாஜக காரர்கள், அதிமுக காரங்களாம் இந்த பக்கம் வந்து திமுகவுக்கு எதிராக ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அவங்க வீட்டு பெண்களே அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க நிலை மாறி இருக்குது மக்கள் மத்தியில். இது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய நெருக்கடியா ஏற்பட்டிருக்கிறதுனால புதுசா ஒரு நடிகரை கொண்டாந்து அன்னைக்கு 19 எப்படி விட்டாங்களோ அது மாதிரி 2 நடிகரை விட்ட மாதிரி இன்னைக்கு ஒரு நடிகரை கொண்டு வந்து அப்படியே ப்ரோ டிஎம்கே பேசுற மாதிரியான அந்த திராவிட இயக்க அரசியல் பேசி திமுக எதிர்த்து திருப்பி கொண்டு வந்து விடுறாங்க. அதுவும் செல்லுபடி ஆகலன்னா இன்னைக்கு வந்து நமக்கு வேற வழி இல்ல அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் இன்னும் தொடர்ந்து பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, நடப்பு அரசியல் போக்கு உங்க கருத்து? மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட், பரஸ்பர நம்பிக்கையின்மை அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜக டெல்லி தலைமைக்கும், குறிப்பாக பாஜக மாநில தலைவராக பாஜகவை தாமரை இரட்டை இலக்க வாக்கில் 11.4% வாக்கில் கொண்டு வந்துள்ள அண்ணாமலைக்கும் தெளிவாக இருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலை இன்று டெல்லி சென்றிருப்பதின் நோக்கமே a dead leader cannot lead a party. ஜெயலலிதா தலைமையில் உள்ள அதிமுக வேறு, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ள அதிமுக வேறு. எடப்பாடி பழனிசாமியில் உள்ள அதிமுக இரட்டைலையின் சார்பாக 20.4% வாக்குகள், முபாரக் திண்டுக்கல்லில் இரட்டைலை சின்னத்தில் போட்டியிட்டு, டாக்டர் கிருஷ்ணசாமி தென்காசியில் இரட்டைலை சின்னத்தில் போட்டியிட்டு எடுத்த வாக்குகள் 20.4. இப்பொழுது அதிமுகவிடம் அதிமுக கேண்டிடேட்ஸ் மட்டுமே எடுத்தது 19.4% வாக்குகள் என்ற உண்மையை, இது ஜெயலலிதாவின் அதிமுக இறக்கும் போது இருந்த 40% வாக்கிற்கும் பாதிக்கும் கீழ் என்பதை என்பதை தெளிவுபடுத்தவே அவர் டெல்லிக்கு இன்று சென்றிருக்கிறார். அந்த வகையில் பாஜகவின் மாநில தலைவர் இன்னொரு கருத்து என்னவென்றால், விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்களில் அதிமுக நிற்காதது அதனுடைய பலம் குறைந்திருக்கிறது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதே வேளையில் என்டிஏ ஈரோடு கிழக்கிலும் வேட்பாளரை நிறுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதையும் மீறி அவர் தனது பேட்டியிலேயே தெள்ள தெளிவாக விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நிற்காதது அதிமுக பலத்தை குறைத்திருக்கிறது என்பதை ரவீந்திரன் துரைசாமி குறிப்பிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திரு ரவீந்திரன் துரைசாமி, நீங்க வந்து எதிர்வினையிலிருந்து நீங்க தொடங்குறீங்க. அண்ணாமலை இன்னைக்கு போல கிளம்பி போறதுன்றது வந்து ஒரு எதிர்வினை. அடுத்த வினை, முதல் வினை என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு கட்சி ஆபீஸை பார்க்க போன நேரத்தில் அப்படியே திரு அமித்ஷா அவர்களையும் பார்த்துட்டு வந்திருக்கிறார். அவர் என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு அவர் அறிவிச்சிருக்கிறாரு. ஏறத்தாழ கூட்டணிக்கு தயாராகிற மனநிலையில் ஏடிஎம்கே இருக்கு, இரும்பு மனிதர்னு ஆர்பி உதயகுமார் சொல்றார். கூட்டணி நேரத்தில் அதுக்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அது நகருது. நீங்கள் அண்ணாமலையோட கவுண்டர் என்ன, அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்கிறீங்க. பிஜேபி மாதிரியான தேசிய கட்சிகளில் தேசிய தலைமை என்ன முடிவு பண்ணுதுன்றது தான் பாயிண்ட். அமித்ஷா இபிஎஸ் மீட்டிங்கோட ஃபாலோ அவுட் அதுதான், தேசிய தலைமை தான் முடிவு எடுக்கும். அண்ணாமலை பவர்ஃபுல் ஸ்டேட் பிரசிடென்ட் என்றாலும் அண்ணாமலையால் முடிவெடுக்க முடியாதுங்கிறது தெள்ள தெளிவாக தெரியும். உங்கள் நிகழ்ச்சியிலே சசிகலா அம்மையார் பற்றி அண்ணாமலை கூறும்போது, இனிமேல் அண்ணாமலை சசிகலா அம்மையாரை பற்றி பேச மாட்டார் என்று ஒரு அரசியல் விமர்சனாக என்னாலே கூற முடிஞ்சு என்றால், மோடியின் எண்ண ஓட்டம் எங்களுக்கு தெரியும். மோடிஜி சசிகலா அம்மையாரை தன் கூட்டணிக்குள் சேர்க்க மாட்டார் என்று தமிழ் மண்ணிலே நான் ஒருவன் மட்டும்தான் கூறினேன் என்பதும் வெளிப்படையான ஒரு தகவல் தான். அந்த வகையில் மோடியின் எண்ண ஓட்டம் என்ன, மோடிஜி என்ன நினைக்கிறார், அமித்ஷா என்ன நினைக்கிறார் என்பது அண்ணாமலையிடமிருந்து அவர்களுடைய டேட்டாக்களை பெற்றுதான் முடிவு செய்வார்கள். அந்த வகையில் நீங்கள் எம்ஜிஆரின் அதிமுக, ஜெயலலிதாவின் அதிமுக அல்ல, எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக. பார்லிமெண்ட் சட்டமன்றம் என்ற கருத்தை அவர் கூறினாலும் கூட 8% வாக்குகள் பாராளுமன்றத்திற்கு நாம் தமிழர் எடுத்திருக்கிறார்கள் என்றால் 19.4% வாக்குகள் சொல்றதுன்னா ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணியில ஒரு சிறிய கட்சியாக பிஜேபி கடந்த காலத்தில் இடம்பெற்றுச்சு. இப்போ வந்து இந்த இன்புட்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, பிஜேபி லீடரோட இன்புட்லாம் வாங்கியிருப்பாங்கன்னு. கண்டிப்பாக அமித்ஷா அவர்களுக்கு இந்த விவரங்கள்லாம் தெரியும். இந்த சந்திப்புக்கு முன்பாக அவங்களும் ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இப்போ அவர் சொல்கிற கூட்டணி ஆட்சின்ற மீனிங் என்ன, ஏடிஎம்கேவோட அவங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அவங்க ஏடிஎம்கே வீக்கன் ஆயிடுச்சுன்னா ஏன் பிஜேபி தான் தலைமையில் ஒரு கூட்டணி போட்டு வளரக்கூடாது? பிஜேபி வளர்ந்துருச்சுன்னு சொல்றவங்க ஏன் தங்கள் தலைமையில் ஒரு அணின்ற ஒரு முயற்சிக்கு போகாம ஏடிஎம்கே நாடி திரும்ப வர்றாங்க? நான் தெளிவாக சொல்றேன்.
11.4 தாமரையில் இவர் எடுத்திருக்கிறாரு, ரெட்டையில 20.4 அவர் எடுத்திருக்கிறாரு. இவரிடம் 4 சிறிய கட்சிகள் இருக்கின்றன, அவரிடம் 2 சிறிய கட்சிகள் இருக்கின்றன. அதற்கு பிறகு இவர்கள் தெளிவாக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இது ரைசிங் பார்ட்டி, அது டிக்ளைனிங் பார்ட்டி. அவர்கள் 40 20க்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் 3.7 10% மேல் உயர்ந்திருக்கிறார்கள். இந்த அரசியலில் பாஜக சசிகலாவை கிராக் டவுன் பண்ணுவதற்கு காரணம் பைப்போலர் பொலிட்டிக்ஸ் பாஜகவின் வளர்ச்சிக்கு நன்மை தராது என்பது. அதுபோல்தான் இப்பொழுதும் பைப்போலர் பொலிட்டிக்ஸாக எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவது பாஜக வளர்ச்சிக்கு நாளைக்கு நன்மை தராது. அவர் நாளைக்கே 20 சீட்டு காங்கிரசுக்கும் 4 சீட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் ஏடிஎம்கேவோட சேரக்கூடாதுன்றதுக்கு முன்வைக்கக்கூடிய வாதங்கள் இவை. நீங்க சொல்ற வாதங்கள் ஏடிஎம்கேவை ஏடிஎம்கே லீடர்ஷிப்பை நம்பாதீங்க, பிஜேபியோட நலனுக்கு இது நல்லதில்லைன்ற கோணத்திலிருந்து முன்வைக்கப்படுறது. திரு அமித்ஷா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சது ஒரு தேர்தல் வியூகம். திரு எடப்பாடி இங்க இருந்து அங்க போய் அவரை சந்திச்சது அவருக்கான ஒரு தேவை. ஒரு அது நிர்பந்தமா தேவையா, அரசியல் முடிவா, ராஜதந்திரமா, அது என்ன வார்த்தையில அவங்க சொல்லிக்கலாம். செங்கோட்டையனை பயன்படுத்தி அதிமுக பிளவுபடுத்தி விடுவார்கள் பாஜக என்பும் போது பாஜகவை ஆயுதமாக பயன்படுத்தி தானே நீங்கள் செங்கோட்டையனை முன்னிறுத்தி பிளவுபடுத்துவீர்கள். நானே பாஜகவிடம் சென்று சேர்ந்து விட்டால் என்ன செய்வீர்கள் என்று செங்கோட்டையனுக்கு மூவ அவுட்வீட் பண்ணது என்பதும் அமித்ஷாவுக்கு மிக நன்றாக தெரியும். இதுல என்னன்னா 2024 12 சீட்டு அண்ணாமலை கேட்டாரு, இவர் 6 சீட்டு தான் தர முடியும்னாரு. அதனால தான் அது பிரேக் ஆச்சு. அதற்கு பிறகு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் முன்பே 2% இடங்கள் தான் தர முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். 5% குறைந்து நாம் வாங்க வேண்டாம், 200 தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி தேர்தலில் கேண்டிடேட் போட முடியாமல் என்றைக்கு நாம் பாஜக வளர்க்க முடியும் என்று அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி பணித்ததின் விளைவாக அவர் தனித்து நின்று 3வது வந்தார். 3வது பாஜக தான் வருவார் என்பதை நாமே கூறியிருந்தோம். அதை அண்ணாமலை நிரூபித்து காட்டினார். இப்பொழுது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது ஓட்டிங் பேட்டர்னே வேறையா இருக்கும் சார். நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிச்சது மாதிரியே 10% வாக்குப்பதிவு இருக்காது. பாயிண்ட் நீங்க ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்றீங்க. செங்கோட்டையனை வைத்து அதிமுகவை பிளவுபடுத்த பாக்குறீங்களா பிஜேபி? இதோ பாருங்க, நானே உங்கள்கிட்ட அனுசரிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு வராருன்னு வச்சுக்கிறீங்க. அப்படி சொல்றீங்க, காம்ப்ரமைஸ்க்கு வராருன்றீங்க. எஸ், இதுல பாராளுமன்றம் சட்டமன்றம் எல்லாம் ஒரு ஒப்பீனியன். நான் அந்த ஒப்பீனியன் மாறுபடுறேன். ஹரியானாவில் டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, தென் மகாராஷ்டிரா டிஸ்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சரிங்க, ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது ஹரியானால மகாராஷ்டிரால பிஜேபி ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் சார், ஆட்சியில் இருந்த கட்சி. தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு பிரைமரி ஃபோர்ஸா? தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே தானே பிரைமரி ஃபோர்ஸ் ஃபார் அப்போசிஷன். அதைத்தான் சொல்றேன். இல்ல விளவங்கோடுல இடைத்தேர்தலில் நாம் தமிழர் சீமான் 3வது இடம் வர்றாரு, அதிமுக 4வது போகுது. இதே விளவங்கோட வச்சு சொல்ல முடியுமா சார்? நாம் தமிழர் கட்சியை விட அதிமுக சின்ன கட்சின்னு சொல்லுவீங்களா? சொல்லலாம். இல்ல, நாம் தமிழர் 8% உள்ள கட்சி, இடைத்தேர்தலில் தைரியமா நிற்கக்கூடிய கட்சி. எடப்பாடி இடைத்தேர்தல் நிற்காம ஓடின கட்சின்னு சொல்லலாம். அப்படி இடைத்தேர்தல் நிற்காம தினகரன் கமலஹாசனும் போனதுனாலதான் சீமான் வளர்ந்திருக்கிறாருங்கிறது பிஎம்ஓக்கு ரிப்போர்ட் ஆயிருக்குது. எடப்பாடியும் பலகீனப்பட்டிருக்காரு, சீமான் களத்துக்குள்ளனால வளர்ந்திருக்கிறாருங்கிறத அண்ணாமலையே வெளிப்படையா சொல்றாரு. சோ இந்த மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட், பரஸ்பர நம்பிக்கையின்மை, பலம் தொடர்பாக, சீட்டு தொடர்பாக உள்ள பிரச்சனை அதிமுகவுக்கும் பாஜகவும் இருக்கிறது. கூட்டணி வரும், ஆனால் என்ன டேர்ம்ஸ்ல, எந்த அளவுலங்கிறது தான் பிரச்சனை. டெட் லீடர் cannot lead a party. ஜெயலலிதா அதிமுக நடத்தல, எடப்பாடி நடத்தக்கூடிய அதிமுக. புதுச்சேரியில அதிமுக முத ஆட்சிக்கு வந்த இடத்துல 4வது பேர் இருக்குது. நீங்க பார்லிமெண்ட்னா அது இண்டி கூட்டணிக்கும் என்டிஏக்கும் சரி. சீமானோட கீழே ஏன் புதுச்சேரியில போனீங்க? அப்போ உங்க லீடர்ஷிப் அங்கே வீக்கன் ஆகுது. ஸோ டிக்ளைனிங் பார்ட்டி அதிமுகங்கிறதும் பைப்போலரை உடைக்கிறதுக்கு சசிகலாவை கிராக் பண்ணது மாதிரி எடப்பாடிக்கு அவருக்கு பிளேஸ் எது, அளவு எதுன்னு ட்ரீட் பண்ணுங்கிறதா அண்ணாமலைக்கு விருப்பம். மோடியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ணின ஆர்எஸ்எஸ் தலைவர்களின் விருப்பம். அதுதான் அங்கே ஓடிட்டு இருக்குது. இதை புரிஞ்சதுனால தான் என் நண்பர் தமிழ்மணி அழகாக கூறினார், வக்போர்டு விஷயத்தில் தன்னோட நிலைப்பாட்டை எடப்பாடி காட்டுறாரு. கூட்டணி வரலன்னு சொல்றாரு. எஸ், கூட்டணி வரல. ஏன் வரலன்னா டான்ஸ் எப்படிங்கிறத தான் வரல. இது பொறுத்திருந்து பார்ப்போம். யாரோட வில் பவர் பெருசு, யார் இதா நிற்கிறாங்க, பிஎம்ஓவை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சாதிச்சது மாதிரி. அதாவது பைப்போலர் பிஎம்ஓ மட்டுமே முடிவெடுக்குதா இல்ல ஆர்எஸ்எஸ் அதுல முடிவெடுக்கிறதா? பார்லிமெண்ட்டுக்கு முன்பு ஒரு என்ன ஸ்டாண்ட் இருந்தது, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு அந்த ஈக்குவேஷன் வித்தின் தி பிஜேபி என்ன மாறி இருக்குன்றது தேசிய அளவுல ஒரு பேசு பொருளா இருக்கு. இப்ப சொல்றது பிஜேபிக்குள்ளே ஏடிஎம்கேவோட சேரலாமா,
கூடாதா அப்படின்னு ஒரு இன்னொரு ஒப்பீனியன் இருக்குன்றீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம் சார். இல்ல சேரலாம் திரு தமிழ்மணி. சார் நான் ஒன்றே ஒன்று ரொம்ப தீர்மானமாக சொல்கிறேன் சார். இந்த கூட்டணி வரும். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இஸ் ஹேப்பனிங். நான் அப்படி கருதுகிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நீங்கள் யார் முதலமைச்சர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த கூட்டணி கையெழுத்தாகிறப்ப யார். ஆனால் ஒரு மே 15க்குள்ள இந்த 1000 கோடி ரூபாய் மதுபான ஊழல் மிக 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 பெரிய பூதாகரமான பிரச்சனைகளை தமிழ்நாட்டு அரசியலில் உண்டாக்கும். அது பெரிய அளவில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பதை தீர்மானிக்கும். ஏன் சார் ஜோசியம் சொல்றது மாதிரி சொல்றீங்க? கணிப்பு தானே சார் அது. சார் டெல்லியில் என்ன ஆச்சு? இதே தானே சார் ஆச்சு. நான் சொல்ல வேணான்னு கட் பண்ணேன். டெல்லியில் இதே தான் ஆச்சு. அது வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்றதே தீர்மானிக்கும்ன்றீங்க. 100% சார். யார் ஜெயிச்சாங்கிறது, அடுத்து யார் முதலமைச்சர். சார் யார் எந்த கூட்டணி ஜெயிச்சதுங்கிறது முதல்ல வந்தால் தானே சார் முதலமைச்சர் அடுத்து வரும். ஓகே, தேர்தல் முடிவையே 100% இது ஒரு 15 மேக்குள்ள இது மிகப்பெரிய அளவு சார். நான் சொல்ல வேணான்னு பார்த்தேன். ஓகே, அதனால தான் சவுண்டு விட்ட 2 ஜட்ஜிகளும் மறுநாள் நான் கேட்க மாட்டேன்ட்டாங்க அந்த கேஸை. நீதித்துறையெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது சார். அவங்க நான் ஒன்றும் பேசலையா அவங்கள? நான் ஒன்றுமே பேசலை அவங்கள. திரு சுப்ரத்னம் நிறைவு பார்வை. ஆனால் குறிப்பான ஒரு செய்தி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அண்ணை வந்து தலைமை கழகத்தை சூறையாடினார் அப்படிங்கிற ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அன்றைக்கு தலைமை கழகத்திற்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சென்ற பொழுது கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். என்றைக்கு பொதுக்குழு கூடிய காலங்களில் தலைமை கழகம் பூட்டப்பட்டது கிடையாது. ஆனால் 8:30 மணிக்கெல்லாம் பொதுக்குழுக்கு போகிறப்ப பொதுக்குழுக்கு செல்ல வேண்டிய திரு இபிஎஸ் அவர்களுடைய 8 மாவட்ட செயலாளர்கள் சென்னை சேர்ந்தவர்கள் அங்கே இருந்து கொண்டு ஓபிஎஸ்னோட கான்வாய் அந்த டெம்போ டிராவலர் இந்தியன் பேங்க் திரும்புறப்ப கட்டைகளை கல்களை விட்டு எறிகிறார்கள். இதுதான் நடந்த சம்பவம். எனவே தான் அன்றைக்கு தனி தீர்மானம் அவர்கள் போடுகிறார்கள். அதில் தலைமை கழகம் தாக்கப்பட்டதாக செய்தி கிடையாது. ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய சம்பவம் 8:30 மணிக்கெல்லாம் நாங்கள் தலைமை கழகம் போடுறோம். தாக்கப்பட்டது எனக்கு என்ற நண்பன் பாலகங்காதரன் முன்னாள் எம்எல்ஏக்கெல்லாம் அடி. அதனால அண்ணா அவங்க போட்ட சிறப்பு தீர்மானத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஓபிஎஸ் நீக்கத்திற்கு இவர் எதிரிகளோடு தொடர்பு வைத்திருக்கிறார், திமுகவோடு தொடர்பு வைத்திருக்கிறார் என்று தான் சொல்கிறார்களே தவிர தலைமை கழகத்தை தாக்கியதாக செய்தி கிடையாது. இட் வாஸ் ஆன் ஆஃப்டர் தாட். தலைமை கழகத்தை தாக்கியதாக ஒரு கட்டுக்கதை உருவாக்கினால்தான் தொண்டர்கள் மத்தியில் ஒரு வேகத்தை உருவாக்க முடியும் என்ற எண்ணத்தோடு கட்டப்பட்ட இட் வாஸ் அ ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி, உருவாக்கப்பட்ட ஒரு கதை. இப்பொழுது நான் சொல்கிறேன், திரு இபிஎஸ் அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திரு தினகரன் திரும்ப சசிகலாவை தவிர்த்து விட்டு ஒரு காலம் ஒரு ஜெயிக்க முடியாது. அவருக்கு நன்றாகவே தெரியும். அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அவருக்கு எண்ணம் கிடையாது. எங்கேயோ எதிர்க்கட்சி தலைவரை தக்க வைத்துக் கொண்டால் போதும் என்கிற எண்ணத்தோடு தான் அவருடைய செயல்பாடு அமைந்திருக்கிறது. 86 தொகுதிகளில் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இந்த மூவர் சேர்ந்த சமுதாயம் இன்றைக்கு இருக்கிறது. எனவே வந்து இவர்களை தவிர இன்னைக்கு கூட டெல்லிக்கு அமித்ஷாவை பார்க்க போனப்ப யாசால் தென் மாவட்டங்கள்ல இருந்து ஒருத்தரை கூட கூட்டிட்டு போகல. தென் மாவட்டங்களில் முன்னணி தலைவர்கள் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கிறார், அருமையண்ணன் நத்த விஸ்வநாதன் இருக்கிறார். ஏன் ஒருவரை கூட கூட்டி போக முடியல? இவருக்கு நெருங்கிய சகாக்களாக இருக்கக்கூடிய ஒரு குழுவாக செயல்படுகிறார்கள் தவிர இது வந்து ஒட்டுமொத்த ஒரு காம்ப்ரஹென்சிவ் அப்ரோச் அவரிடம் கிடையாது. எனவே தான் நான் அண்ணாவை குறிப்பிட்டேன். தன்னை அறிவான் தரணி ஆழ்வான் என்ற இலக்கணத்திற்கு புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு ஒரு மனம் போன போக்கில் செயல்படுகிறாரே தவிர ஓபிஎஸ்ஐ பழி வாங்க வேண்டும், தினகரனை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கிறதே தவிர பிரதமராக அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு என்ன வழிவகை என்ற திட்டம் சிறிதளவு கடுகளவு அவருக்கு இல்லை. முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்பது போல இவர் பிஜேபி அமித்ஷாவை சந்திக்க தவம் கிடந்தாரா அல்லது அவர்கள் கூப்பிட்டாரா என்பதற்கு இந்த முட்டைக்கும் கோழிக்குள்ள விடை தெரிந்தால்தான் இதற்கு விடை தெரியும். காரணம் அங்கேயே பலர் பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருந்தால் 30-35 தொகுதிகள் ஜெயிச்சிருக்கலாம் என்று அவருடன் இது கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய திரு வேலுமணி அவர்கள் சொன்னதை இன்றைக்கு கூட கிளிப்பிங்ஸ் 2:30 மணிக்கு நான் பார்த்தேன். எனவே அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய திரு வேலுமணி, அருமையண்ணன் தங்கமணி, இன்னும் இருக்கக்கூடியவர்களாம் பிஜேபியோட உறவு வேண்டும் 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 என்று நச்சரிப்பதும் இவருக்கு அண்ணன் இவர் சொன்ன மாதிரி நம்முடைய துரைசாமி அவர்கள் சொன்னதை போல உள்ள நெருக்கடிகள் பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தீர்த்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான்
அவர் சென்றாரே தவிர, எனவே ஓபிஎஸ்ஐ சேர்ப்பதும் நீக்குவதும் இவர் கையில் இல்லை. நாங்கள் we are a separate entity, we have got our own base. அவர் போய் அமித்ஷாவோட சேர்றாரா இல்லையான்றது அவர் பிரச்சனை, நாங்க ஏற்கனவே அங்கதான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல வர்றீங்க. எங்களை சேர்த்துக்கிறது வேணான்ற இடத்துல அவர் இல்லைன்றது உங்களுடைய வாதமா இருக்கு. நான் திரு ஜி கே நாகராஜுடைய கோணத்தை கேட்டேன். திரு ஜி கே நாகராஜ் ஓகே. இல்ல, பாஜக வந்துங்க வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய மிகச்சிறப்பான நல்லாட்சியின் மூலமாக தமிழக மக்களுடைய மனதிலே பாஜக இடம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது. அதுதான் 17-18% கூட்டணி நாங்கள் அமைச்சு வாங்கியிருக்கோம். என்டிஏ தனியாக வாங்கியிருக்கிறோம். நல்ல திட்டங்கள் மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது. வலுவான இந்தியா பாரதம் என்கின்ற அந்த கோட்பாடு மக்களை மிகவும் ஈர்த்து இருக்கிறது. மக்கள் ஊழல் இல்லாமல், லஞ்சம் இல்லாமல், முறைகேடு இல்லாமல் சிறப்பாக இந்தியாவில் மற்ற மாநிலங்களே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் அது மாறுபட்டு நிற்கிறது. ஆக தமிழ்நாட்டிலே பாஜக ஆட்சி வளர வேண்டும் என்று, வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள். அதனால் பாஜகவோடு எந்த கட்சி இணைந்தாலும் சேர்ந்தாலும் வெற்றி பெற என்பது உறுதி. ஏனென்றால் அது பலமான மக்கள் கூட்டணியாக இருக்கிறது. அந்த வகையில் எல்லா கட்சியிலும் எங்களை நோய் எங்கள் தலைவர் சொன்னது போல தவம் கிடக்க ஆரம்பித்து விட்டார்கள். பாஜக வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லா மக்கள் இருப்பது போல எல்லா கட்சியிலும் விரும்புகின்றார்கள். ஏனென்றால் ஜனநாயகமான லஞ்ச லாவணியம் இல்லாத ஆட்சியாக இருக்கிறது. சிறந்த தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். திமுக என்கின்ற ஊழல் ஆட்சி தொடர்ச்சியாக கனிம வள கொள்ளை, ஜெயிக்கணும்னா பிஜேபி வேணும்னு தேடி வர்ற இடத்துக்கு பிஜேபி வளர்ந்துருச்சு, அதனால தேடி வர்றாங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்க. நன்றி திரு மதிமாறன். இருக்கின்ற காரணத்தால் பாஜகவுடைய ஆட்சியை மக்கள் விரும்புகிறார்கள். ஓகே சார். திரு மதிமாறன், நிறைவு பார்வை சுருக்கமா. நான் முதல்ல நான் அதிமுக அப்படிங்கிறதுக்கு ஆக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன். இன்னைக்கு எடப்பாடி காலத்தில் அது எப்படி இருக்குன்னா அமித்ஷா திமுகவாக அது இருக்குது. நீங்கள் எவ்வளோ பேரோட கூட்டணி வச்சு என்ன பண்ணாலும், நீங்கள் எத்தனை பேர் சேர்ந்து நின்னாலும், மீண்டும் எத்தனை பேர் சேர்ந்தாலும் திமுகவை வீழ்த்த முடியாதுங்கிற சூழலுக்கு பலமாக இருக்குதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, அமலாக்கத்துறை பற்றி சொன்னார். அமலாக்கத்துறை நடவடிக்கை சட்டத்துக்கு புறம்பாக இருக்குன்னு கோர்ட்டே வார்ன் பண்ணியிருக்குது. அப்புறம் இவர் பேசினார், குண்டு வெடிப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொன்னார். குண்டு வைக்கிறவங்களே ஆட்சிக்கு வந்துட்டால் குண்டு வைக்க வேண்டிய தேவை இருக்காது இல்லை. அதனால் குண்டு வெடிப்பு இந்தியா முழுக்க பெருசாக இல்லை. அதே போல் ரவீந்திர துரைசாமிக்கு ஒரு நன்றி சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன் அந்த நன்றினா, சீமான் தான் அடுத்த முதலமைச்சர் சொல்லலையே, அது அவரோட பெருந்தன்மை. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.